सिंहस्य पितावनजालस्य सिंहग्रामगदानादं कोलयादिपरं रामचरितामृतसागरमतस्तं मुनिं वन्दे प्राचेतसमकल्मषं पुष्पतीकृतपाराशं मशकीकृतराक्षसं रामायण महामालारत्नं वन्दे भगवञ्जनानन्दनमयम् जानकी सोमनाथं कपीसमट्टगन्धारं वन्दे लङ्कापयं मनोजवं मारुततुल्यवेगं जितेन्द्रियं बुद्धिमतां वरिष्ठं वातात्मजं श्रीरामदूतं शिरसा नमामि वैदेही सहितं सुरद्रुमदले मे महामण्डपे मध्ये पुष्पकमासने मणिमये वीराचले सुस्थितमङ्गले वाचयति प्रपञ्चनस्ते तत्त्वमौलिं प्रदापरं व्याख्यानप्रदादिं परिवृतम् रामं भजे श्यामलं वामे भूमिसुता पुरश्च गणमान् पञ्चाक्षरगुणो वर्गस्य वासुदनयोगो वायुवादिकोणेषु च सुग्रीवच्च विभीषणश्च युवराटतारासुतो जाम्बवान् मध्ये नीलसरोजकोमलरुचिं रामं भजे श्यामलं मूलगव्यावैति धामुलभागुणम् இளைவரித்தலும் நீக்கலும் நீங்களாடையாட்டுடையார்கள் தலைவரண்டவர்க்கே சரணாங்களே பச்சை மாமலை போல் மேல் புகழவாய் கமலச்செங்கல் அச்சுதா அமரரேரையாயிரம் கொழுந்தேனும் இச்சுவைதுவிரையான் கோவிந்திர லோகமாடும் அச்சுவை நல்கும் வேண்ட அனந்தமான கருணாவே இங்கும் உணர் கண்ணன் என்ற மகனை காந்தி இங்கில்லையாரின் இரணியன் துள் புடைப்ப அங்கு அப்பொழுதே வன்மிய தோன்றியின் சிங்கப்பிரான் பெருமையாராயின் சீர்மை தேவக்கபல்லி வாஜாய மதுராந்தர் விடயமகாய ஸ்வரூபாய ஸ்ரீமசிம்மாய மங்களம் புத்திர்பல்ல சோதைரியம் நிர்பயத்வம் மனோகராமஜான்யம் வாக்குவஸ்மரணாத்பவேத் வசுதேவ சுதம் தேவம் கம்சச்சாணூரமர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத் हरे राम 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 हरे हरे राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण कृष्ण हरे 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 कृष्ण 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 हरे 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 राम राम हरे 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 राम राम हरे 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 कृष्ण कृष्ण हरे 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 कृष्ण कृष्ण हरे हरे पार्वती पते हर महादेवा राजा रामचंद्र महाराज की जय सदा सर्वत्र गोविंद नाम कीर्तनम गोविंदा गोविंदा राजेंद्र वर्धन की जय राधारतन की जय मराठावाल महाराज की जय देवी रति रसूल आंजनेय स्वामी की जय தாய்மார்களே பக்தகுடிகளே எல்லாம் இந்த திருவரங்கத்தினால் நாம் இங்கே வாரி மோட்சம் அது சுக்ரீவ பட்டாபிஷேகம் பார்த்தோம். ஹனுமார் வந்து நிற்கிற கிராமற்ற பிராமண பிரம்மச்சாரியா நிற்கிறது. ராமர் கேட்கிறது நீ யாரு? அவர் பதில் சொல்றாரு, நீ யாருன்னு கேட்டவன்னு தன்னை சொல்லலை. நீ யாருன்னு எனக்கு தெரியும் ராமான்னு ராமனை பற்றி சொல்ற. ஏ அழகனே, பிற பெண்களுக்கு விஷம் போல் இருப்பவனே, அஞ்சி என திரண்ட போல மேனியா மகளிருக்கெல்லாம் நஞ்சி என தகையாகி நடிலிரு தேம்பலி கப்பா கஞ்சமுத்தளர்ந்த செய்ய கண்ணா, ஏ செந்தாமரை பெண்ணா, யான் காட்சி வேந்தற்கு அஞ்சனை வயிற்றில் வந்தேன். அஞ்சனை மைந்தன் வாயு புத்திரன், நாமும் அனுமன் என்பேன். என் பேர் அனுமான். இங்க இருக்கிற ருஷியமுக பர்வதத்தில் இருக்கிற
சூரியன் மகன் சுக்ரீவனுக்கு ஏவல் பூவல் செய்பவன் சாதாரண தொண்டங்க. இவர் இல்லைன்னா சுக்ரீவனே கிடையாது. ஆனா எப்படி சொல்றாரு பாருங்க. நம்ம எல்லாரும் அனுமான வெறுமனை கும்பிட்டா போறாது. அனுமானத்தை தன்னடக்கத்தை நாம் தெரிஞ்சுட்டு கடைபிடிக்கணும். நம்ம அது ரொம்ப பேருக்கு இல்லை. எல்லாருக்குமே கொஞ்சம் படிச்சுட்டாலோ பணம் சம்பாதிச்சாலோ ஏதோ ஒரு விஷயத்தில் கர்ப்பம் வந்துவிடுகிறது கூட. அனுமாற்றம் அந்த பகுதியத்தை கற்றுக்கணும். நம்ம எவ்வளவு பெரிய மேதையா இருக்கலாம், நம்ம படிச்சவாளா இருக்கலாம், நிறைய தனம் உள்ளவனா இருக்கலாம், புகழ் உள்ளவாளா இருக்கலாம், நம்ம இடத்துல ஏது இருந்தால் அடக்கம். ரொம்ப பேரு கர்ப்பமா அது கூட அனுமாருக்கு கத்துக்கிற எளிமை. இப்படி அனுமார் பேசினவுடனே ராமருக்கு பயந்து லட்சுமணனை பார்த்து சொல்ற, இவனுடைய ஆற்றலும் நிறைவும் கல்வி அமைதியும் அறிவும் இவன்கிட்ட எல்லாமே ஒன்னா சிவச்சரியம் இவற்றை எல்லாமே ஒன்னா வேற்றுமை. ராமர் என்ன சொல்றாங்க லட்சுமணனை பார்த்து, ஏ லட்சுமணா, இவன் கல்லாத கலை, இவன் படிக்காத படிப்பில்லை. அதோட இல்ல, இவன் படிச்சாங்கிறதுக்கு என்ன சாட்சி? அதுக்கு அவர் சொல்ற, வேதம் என்பதற்கு வேதம்ங்கிற சமுத்திரத்துக்கு ஒரு உருவம் இருக்குன்னு சொன்னால் வேதம்ங்கிற சமுத்திரத்துக்கு ஒரு உருவம் இருக்குன்னா லட்சுமணா அது ஆஞ்சநேயன். எப்படி சொல்ற, இவன் கல்லாத கலையும் வேத கடலும் எனும் காட்சி. வேதம்ங்கிற சமுத்திரத்துக்கு உருவமாயிருப்பவன் அனுமாரு. வேதம்ங்கிற சமுத்திரம் இவன் பேச்சில தெரிஞ்சது. இச்சொல்லின் செல்வன் யாரோலோ, இவ்வளவு அழகா பேசுறானே, இவன் பிரம்மாவா சிவனான்னு கேட்கிறார். இதுவரைக்கும் ராமன் வந்து வனத்துல வந்த போது ரிஷிகளை பார்த்து, நான் பகவான் இல்லை, நான் தசரதன் பையன் தான் சொல்லிட்டு வந்தேன். இப்ப அனுமாரை பார்க்கறவங்க என்ன சொல்ற, இந்த அனுமார் பிரம்மாவா சிவனான்னு கேட்கிறார். அப்படின்னா என்ன, நான் நாராயணன். இவ்வளவு காலமா எதை ஒழிச்சுட்டு வந்தாரோ, இப்ப அனுமார் பேச்ச கேட்ட உடனே அவன் என்ன பேச ஆரம்பிச்சுட்டார் ராமன். இன்னொரு அர்த்தம், பிரம்மாவும் சிவனும் நன்னா பேசுவான்னு அர்த்தம். புரியுதா? இவன் விரிஞ்சனோ விடையவனோ கேக்குற. ராமரோட பெருமைன்னா லட்சுமணன் சொன்ன உடனே அனுமார் விழுந்து கும்பிட்ட ராமரை. நீ பிராமண பிரம்மச்சாரி, என்ன கும்பிடலாமான்னு கேட்ட. அதுக்கு அனுமார் சொல்ற, அடியேனும் வானரம் அப்படின்னு பெரிய விஸ்வரூபத்தை எடுத்த ராமருக்கு பின்னால. இங்க கம்பன் சொல்றான், ராமனால அனுமார் திருவடியை தவிர நிமிர்ந்து பார்க்க முடியலையா? எந்த ராமன்னா மகாபலியிட்ட 3 அடி மண் கேட்டு உலகத்தை அளந்தவன்
ஹனுமார் திருவடியை தவிர பார்க்க முடியும். கண்ணிலன் உலகம் மூன்றும் காணினால் கடந்து கொண்ட புண்டரீக கண் ஆழி புறவலன். ஹனுமார் விஸ்வரூபத்தை குறைச்சுட்ட. அப்பதான் ராமர் சொல்ற, பரமபதத்துக்கு ஒரு உருவம் இருக்குன்னா லட்சுமணா அது ஆஞ்சநேயன். புரிஞ்சுக்கோங்க. அதனால்தான் நீங்க கவனிங்கோ, பெருமாள் கோவில்ல பரமபத வாசல் இருக்கும், அனுமார் கோயில்ல இருக்காது. ஏன்னால் அனுமாரே தானே பரமபதம். என்ன புரிஞ்சுக்கோங்க. இதை யாரு சொல்றார்? பரமபதநாதனா இருக்கிற பகவானே சொல்ற. அது மட்டும் சொல்லல ராமர், இனிமேல் நமக்கு துன்பமே இல்லை. என்ன சொல்றாரு? அனுமாரை பார்த்ததுனால் இனிமேல் நமக்கு துன்பமே இல்லை, இன்பம்தான். ராமரே, நமக்கு வந்த கஷ்டம் போயிடுது. அவருக்கு தைரியம் வந்து அனுமாரை பார்த்தோம், நம்ம சீதையை கண்டுபிடிச்சிருவோம். அதுதான் இப்ப நான் பண்ணிட்ட கூட சொன்னேன். நீங்களும் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். நான் இந்த கேரளாவுக்கு கல்பாத்திக்கு பிரசனத்துக்கு போன போது ஆழ்வார் பாடின ஸ்தலத்திலிருந்து வித்துவக்கோடு போன போது பக்கத்துல ஆலத்தீவுன்னு ஒரு கிராமத்துக்கு என்னை கூட்டிட்டு போனான். அங்க ராமருக்கு சன்னதி இருக்கு, லக்ஷ்மணனுக்கு இருக்கு, ஹனுமாருக்கு இருக்கு. அங்க சீதை இல்லை. சீதையை தேட போனாலாம். அப்ப ராமர் ஹனுமார் தங்க மோதிரம் கொடுத்து, உனக்கு வரத்துக்கு 2-3 நாள் ஆகும் அப்படின்னு அவர்ல வெள்ளம் கலந்து அவர் கையில மூட்டையா கொடுத்தாராம். அதனால இன்னைக்கும் அங்க ஹனுமார் சன்னதியில அவல்ல வெள்ளம் கலந்து தேங்காய் போட்டு ஏலக்காய் போட்டு நைவேத்தியம் 80 ரூபா கட்டுமோ உங்களுக்கு பிரசாதம் தருவோம்னா 80 ரூபா கட்டி இவ்வளவு பெரிய பையில அவல் கொடுத்தா. அதனால்தான் நான் இப்ப உபன்யாசத்துல சொல்றது, நீங்களும் வீட்டுல சுந்தரகாண்டம் படிச்சா அவல்ல வெள்ளம் போட்டு நைவேத்தியம் பண்ணுவோம். சனிக்கிழமை அனுமார் நான் மணிகிட்ட கூட சொன்னேன், இனிமே அனுமார் கோயில்ல சனிக்கிழமை இன்னைக்கு அவல்ல வெள்ளம் போட்டு நைவேத்தியம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி என்ன அங்க பண்றா. அப்போ எனக்கு ஒரு விளக்கம் தோணி. அந்த கோயில் ராமாவதாரத்துல தொண்டன் அனுமாருக்கு அவர்ல வெள்ளம் போட்டு கொடுத்ததுனாலதான் கிருஷ்ணாவதாரத்துல தொண்டன் குச்சேனன் இவருக்கு கொடுத்தது. அவரு புரிஞ்சதா? இந்த விளக்கம் எனக்கு அந்த சந்நிதியில் தோணி. அதனால நீங்கள் தயவு பண்ணி அனுமாருக்கு இனிமேல் வீட்டுல சனிக்கிழமை தயிர் சாதம் நைவேத்தியம் பண்றதோட அவள் வெள்ளம் நைவேத்தியம் பண்ணி எல்லாருக்கும் கொடுக்கும். இப்ப ராமரை அனுமார் கூட்டிட்டு சுக்ரீவன் இருக்கிற இடத்துக்கு போனார். சுக்ரீவன் பழமெல்லாம் கொண்டு வச்சான். ராமர் நிமிர்ந்து பார்த்த சுக்ரீவன், நீயும் நம்ம ஜாதி தானான்னு கேட்ட. என்ன நம்ம ஜாதியாங்கிற, நம்மதான் வானரம்னு சொல்லிட்டோமேன்னு. இப்ப அவர் சொல்ற, நீயும் மனைவி பிரிந்துள்ளாயோ? நீயும் நான் தான் பிரிஞ்சிருக்கேன், நீ பிரிஞ்சிருக்கியா? இதுல வேடிக்கை, முதல்ல மனைவியை பிரிஞ்சது சுக்ரீவன் தான், அப்புறம் தான் ராமன். அப்பதான் ஹனுமார் வந்து பாதி சுக்ரீவாள் கதையை சொல்ற. என்ன கேளுங்க. பாதியும் சுக்ரீவனும்
அண்ணன் தம்பி. அதுல வேடிக்கை என்னன்னா, வாலியோ சுக்ரீவனோட அம்மா அம்மா ஆறுன்னா இந்த கிஷ்கிந்த ராஜா, அவன் பேரு விஷாஜசு, இருக்கதாச்சுன்னு பேரு. சார் ஆம்பளை எப்படி அம்மாவானான்னு கேட்பேன். ஒரு வனம் இருக்கு, பார்வதி சாபம் கொடுத்த இடம். அந்த வனத்துக்கு போனா ஆம்பளை பொம்பளை ஆயிடுவான். அந்த வனத்துக்கு தெரியாம இந்த ராஜா போனான், பொம்பளை ஆயிட்டான். அந்த இந்திரன் பாலியை கொடுத்தான், சூரியன் சுக்ரீவனை கொடுத்தான். மூத்த பையன் வாலிக்கு பட்டம் கட்டிட்டு போயிட்டான். இப்ப எனக்கு அந்த வனம் எங்க இருக்குன்னு தெரியல. ரொம்ப ஆம்பளை கல்யாணம் ஆகுது, என் மேல தள்ளி விட்டா பொம்பளை ஆயிடும். நம்ம கல்யாணமாவது ஆகும். இந்த வாலி சுக்ரீவாள் அண்ணன் தம்பி. வாலிக்கு முன்னால வாலி உத்தரவில்லாம காத்து வராது. முருகப்பெருமான் மேல் பாயாது. அனுமான் சொல்ற, கால் செல்லாது கந்தவள் மேல் செல்லாது. அதை விட கேளுங்க, முக்கியமா ஏன் வாலியை மறந்திருந்து அடிச்சாங்கிறதுக்கு முதல்ல இந்த பாட்டு. இன்னும் இருக்கு 2-3 பாட்டு. முதல்ல இந்த பாட்டு, ராவணன் போல் செல்லாது. என்ன கேளுங்கோ. ஏன்னா இந்த பட்டிமன்றத்துல பிதற்றுகிறார்கள் ஒழுங்கா படிக்காம. ஒழுங்கா படிச்சா தப்பா பேச மாட்டோம். இந்த ராவணன் என்ன பண்ணா, திக்விஜயம் வந்தா வாலிய கொள்ளுகிறான். அவன் முன்னால வந்தா தானே கட்டம்னு பின்னால வந்து நின்னான், கத்தியால குச்சிவிட்டான். அந்த வாலிக்கு முன்னால வந்தா வீரத்துல பாதி மரத்துல பாதி வருங்கிறதுனால யாராவது பின்னால வந்துட்டா என்ன பண்றதுன்னு இந்த வாலி என்ன பண்ணுவோம், அவனோட பால் இருக்கே இப்படி பட்டம் போடும். என்ன கேள்வி, பல மீறி பின்னால அப்படி பட்டம் போடுற போது ராவணன் வந்து பின்னால் நிக்கிறானே குத்திடலான்னு இந்த மாலை அவனை கட்டிட்டு இவன் பூஜையை சிவ பூஜையை முடிச்சுட்டு தாவினான் அரண்மனைக்கு போறது. வானரம் தானே தாவச்சேகன். இந்த வானரம் தாவர போது பார்த்தீங்கன்னா வான் தொங்கி இருக்கும். இவன் தாண்டி போறப்போ தர தரன்னு போய் இழுத்துட்டு போறான் ராவணன், ரத்தம் கொட்டுறது. அரண்மனைக்கு போன உடனே அங்க அங்கதன் தொட்டில இருக்கான். வாலி பையன் அழறான். வாலி கொண்டாடி சொல்ற, குழந்தை அழகு, நீங்க தொட்டில ஆண்டுங்க. வாலி தொட்டில ஆடுறான். அப்போ இந்த ராவணன் 10 தலையோட மூச்சு விடுறான். வால்ல மாட்டிக்கிட்டவன். இவன் காலில் காத்து வருது. ஏடா இங்க காத்து வருது, இந்த வாழை அப்படி தூக்கினான். 10 தலை 20 கை 20 கையால கும்பிடுறான். வாலிய ரத்தம் கொட்டுறது. நம்மெல்லாம் நம்மாது குழந்தை அழுதா தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை வாங்கிட்டு வருவோம். அவன் பாருங்கோ அங்கதான் அழறான். இந்த ராவணன் அப்படி சங்கிலியில கட்டி அந்த தொட்டியில இப்படி கட்டிக்கணும். இப்படி கட்டி அங்கதான் 10 தலை பூச்சி பாரு. என்ன கேட்கும். இப்ப ராவணன் கும்பிட்டான். வாலி எட்டி ஒதுச்சா. அவன் வெங்கையில வந்து பொத்துன்னு விழுது. தப்பிச்சேன் பொழைச்சேன். கேட்டுக்கோங்க. இப்ப இந்த பாட்டு எவ்வளவு முக்கியம்னு சொல்றேன். இப்ப சர்ச்ச வறுமை வாலியை ஏன் மறந்திருந்து அடிச்சாங்க அப்ப சொல்றேன். மாயாவின் ஒரு ராட்சசனோட குகையில 28 மாசம் சண்டை போட்டான். அது வாலி இந்த மாயாவியோட சண்டை போடுற போது ஒரே ரத்தம் வெளியில வரவுமே வானராண்ட என்ன நினைச்சா,
ஒருவேளை வாலி செத்து போய் அவன் வந்தான்னா நமக்கு கஷ்டம் அப்படின்னு இந்த பாறையோட வாய இன்னொரு பாறையால அடைச்சுட்டு வந்துட்டான். வந்து இங்க சுக்ரீவனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணிட்டான். அவன் வாலி மாயாவியோட சண்டை போட்டு ஜெயிச்சுட்டு வெளியில வந்தான். பாறை அடைச்சிருக்கு, கெட்டி உதைச்சான். வந்தான். அரண்மனைக்கு வந்தபோது சுக்ரீவன் சிம்மாசனத்துல இருக்கான். அவன் தலையில இருந்த கிரீடத்தை கழட்டி கீழே வச்சு வாலிய விழுந்து கும்பிட்டு, எனக்கு இதுல எல்லாம் இஷ்டம் இல்லை, மன்னன் இல்லாத ராஜ்யம் கட்டு விடும்னு நீங்க செத்துட்டோ நினைச்சு இப்படி பண்ணிட்டா மன்னிச்சுடுவோன்னு கீழே விழுந்து கும்பிட்டான். சரணாகதியில் விழுந்த போதும் வாலி அவனை எட்டி உதைச்சான். அவன் மனைவி உமையையும் கவர்ந்து வச்சிருந்தான். இவனை துரத்தி அடிச்சான்னு அனுமான் சொன்னார். உடனே ராமருக்கு கோபம் வந்துருச்சு. ஐயோ, நம்ம பழைய காலத்துல இந்த உலகத்துல வாயில சாப்பிட்டு திருப்பி துப்பினோமே, துப்புற போது இந்த பாவியெல்லாம் துப்பிட்டோமேன்னு வருத்தப்பட்டார் ராமன். அக்னியை மூட்டுன்னு சொல்லி சுக்ரீவன் கையை பிடிச்சு, இனிமேல் உன் விரோதி என் விரோதி, உன் நண்பன் என் நண்பன் அப்படின்னு சத்தியம் பண்ண. நீ வாலியை காட்டு, கொன்னுடுறேன்னு. அப்போ இந்த சுக்ரீவனுக்கு ராமன் மேல சந்தேகம். இங்கதான் நீங்க எல்லாரும் கவனிக்கணும். ரொம்ப பேர் பண்ற தப்பு, கடவுளை சந்தேகப்படக்கூடாது. இது நம்பாம இருக்கிறத விட மோசம் சந்தேகப்படுறது. எங்கிட்ட சில பேர் ஜோசியம் பாப்பா, இப்படி போகும்போது பிரதட்சணம் பண்ணுவோம். உடனே அவ சொல்லுவா, எல்லா சாமியும் கும்பிட்டாச்சு, ஒரு சாமியும் பிரயோஜனம் இல்லைன்னா. இவன் சாமிக்கெல்லாம் மார்க் கொடுக்குதுன்னு இருக்கான். நான் பாவம் பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்றது இல்லை. நமக்கு உடம்பு சரியில்லைன்னா டாக்டர் மருந்து கொடுக்குறான். ஒருத்தர் சொல்ற, ஒண்ணுமே இல்லைன்னு கூட்டின்னு போனோம், அவன் டாக்டர் வியாதியை சொல்றான். நீ யார் ஒண்ணுமே இல்லைன்னு சொல்றதுக்கு? அவன் தான் சொல்லணும். டெஸ்ட் பண்ணிட்டு சொல்லணும். இப்ப எனக்கு உடம்புல என்ன இருக்குன்னு டாக்டர் தானே சொல்லுவான். நானே சொல்லிக்கிறதா? எப்படி தெரியும் எனக்கு? நானே சொல்லிக்கிறதுக்கு எனக்கு என்ன தெரியும்? சொல்லுங்க. நமக்கு என்ன தெரியும்? ஒண்ணும் தெரியாது. சாப்பிடத்தான் தெரியும். டாக்டர்கிட்ட போய் காமிச்சா அவன் டெஸ்ட் பண்றான். நீங்க டாக்டரை போச்சுக்க முடியுமா? அவன் என்னத்தான் பண்ணுவான்? உனக்கு மிஷின் காட்டுறது, நீ என்ன, உனக்கு என்ன வியாதி இருக்குன்னு அவன் சொல்றான். இந்த வியாதிக்கு இப்படிதான் பண்ணணும், ஆபரேஷன் பண்ணணும், மருந்து கொடுக்கணும், ஊசி போடணும் சொல்றான். அதுக்கு 1000 ரூபாய் செலவாகுங்கிறான். வியாதி உனக்கு வந்துருத்தே, அவனுக்கு என்ன பொழுதா போல சொல்றதுக்கு? சில பேர் தப்பா பேசுறான். இந்த ஆஸ்பத்திரிக்கு போனாலே ரூபாய் நிறைய கேட்கிறான். அவன் என்னத்தான் பண்ணுவான் டாக்டர்? உனக்கு வந்துருத்து, நீ சொல்லு, என்னால 1000 ரூபாய் தர முடியாது, கொஞ்சம் பார்த்து பண்ணி கொடுக்கணும். நீ தான் கெஞ்சணும். இல்ல கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு போ. அங்கேயும் என்ன சொல்றான்? உனக்கு இந்த வியாதி இருக்கு, இதை பண்ணணும் தானே சொல்றான். அங்க என்ன பணம் குறைவா இருக்கும், பணம் இல்லாமலும் அவ்வளவுதானே. அதுக்காக உனக்கு வியாதி இல்லைன்னு ஆகிடாது. நீங்க அந்த இடத்துல புரிஞ்சுக்கணும். நீ பணம் காசு இருக்கிறதுனாலயோ பணம் இல்லாததுனாலயோ உனக்கு வந்த வியாதி இல்லைன்னு சொல்ல முடியாது. அதை உணர்வோம் எல்லாரும்.
நமக்கு எப்ப கஷ்டம் வந்ததோ நம்ம பாவத்தை பண்ணிருக்கோம். நம்ம எப்ப சௌக்கியத்தை அனுபவிக்கிறோமோ புண்ணியத்தை பண்ணிருக்கோம். அதுக்கு மத்தவங்க என்ன பண்ணுவாங்க? ஒத்துரு கும்பிட முடியாது, நாம தான் அனுபவிக்கணும். அதுக்கு முதல்ல உபன்யாசம் கேட்கிறவங்க எல்லாரும் தெரிஞ்சு போகும், நம்ம எல்லாரும் தப்பா பேசுறோம், இனிமே அப்படி பேசாதீங்க, நம்ம பண்ணின பாவம் அப்படி சொல்லு. நீ சொல்லுவ பாவம் எனக்கு தெரியலையே. போன மாசம் பிப்ரவரி மாசம் இருந்தா தானே இப்ப மார்ச் மாசம், இப்ப மார்ச் மாசம் இருந்தா தானே ஏப்ரல் மாசம். நீ பிப்ரவரி மாசம் என்னெல்லாம் சாப்பிட்ட, உனக்கு எப்படி சுகர் ஏறிது, மிஷின் காட்டுறது 3 மாசத்துல என்ன நடந்ததுன்னு காட்டுறது. சொல்லு. நீ டாக்டர் ஏமாத்துறதா நினைச்சிட்டு இருக்க, டெஸ்ட் பண்றதுக்கு கொஞ்சமா சாப்பிட்டு போற, அதுக்காக தான் 3 மாசத்துல எடுக்கணும். காட்டுதா? டாக்டர் என்ன பண்ணுவார்? டெஸ்ட் பண்றவன் என்ன பண்ணுவான்? இருக்கு காட்டுறான், இல்லைன்னா இல்லைன்னு போனான். இதுக்கு என்ன சார் மருந்து? அதக்காடு கொடுப்பான். மருந்து குணமாகுமா அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவான்? நான் கொடுக்கிறேன், குணமாகும், நீ இனிமேல் ஸ்வீட் சாப்பிடாம இருக்கணும். அவன் என்ன சொல்றான்? டாக்டர் நான் சுகரை போக்கிடுறேன், இந்த டாக்டர் சொல்ல மாட்டேன். யாராவது சொல்றாங்க உனக்கு பிபியை போக்கிடுறேங்கிறான? அவன் மாத்திரை மருந்தை கொடுத்துட்டு என்ன சொல்றான்? நீ கண்ட்ரோல்ல வச்சுக்கோ, உன்னை கண்ட்ரோல் பண்ண சொல்றான். மாத்திரை மருந்துல இல்ல, அப்ப நாம தானே தப்பு பண்றோம். நல்லா கவனிக்கணும். இத தப்பு பண்றதை விட பகவானை திட்டுறோம். எனக்கு இந்த கஷ்டம் வந்துருது, நான் தப்பு பண்ணேன்னு ஒத்துக்கிறது இல்லை. பள்ளிக்கூடத்துல பையன் என்ன சொல்றான்? வாத்தியார் சரியா பேப்பரை திருத்தலங்க, வாத்தியார் பேப்பரை திருத்தலன்னு சொல்றான். நீ எழுதினதுக்கு தான் மார்க் போடுமா? நான் அதான் பிரசங்கத்துல சொல்றேன், நீ வாத்தியார பேப்பரை திருத்தப்படுது, பையன் கையிலேயே கொடுத்துடும். அவன் எழுதின பேப்பரோட ஆன்சர் ஷீட்டையும் கொடுத்து, இப்படி இருந்தா இத்தனை மார்க் போட்டுக்கோ. நீங்க அவனே திருத்த சொல்லுங்க. வாத்தியார் கூட 10க்கு 8 போடுவோம், இவன் 6 தான் போடுவோம். தெரியும் உங்களுக்கு? நீங்க அவனே திருத்த சொல்லணும். ரொம்பவே இன்னொருத்தன் திருத்தினாலே குறை சொல்றா, அவனால திருத்த சொல்லணும். அதை விட ரொம்பவே நினைச்சிருக்கான் காப்பி அடிக்கிறது ரொம்ப சுலபம். நீ கொஸ்டின் பேப்பரை கொடுத்து ஆன்சர் ஷீட்டை கொடுத்து புஸ்தகத்தையே கையில கொடு, காப்பி அடிக்க தெரியாது. ஏன்னா இந்த கேள்விக்கு இங்கதான் பதில் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணுமே, படிச்சாதானே சார் இந்த கேள்விக்கு இங்க பதில் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா அவன் காப்பி அடிக்கிறான். புரிஞ்சுதா உங்களுக்கு? அப்ப நம்ம குற்றத்தெல்லாம் நம்ம மேல வச்சுட்டு அடுத்தவன் மேல போடும் சாதாரண விஷயம். என்னத்த காலில் புண்ணும் பேண்ட் போகும், கட்டு கட்டிட்டு கேளு அப்படிங்கிறோம். அவன் என்ன சொல்றான்? கல்லு வந்து இடிச்சது. கல்லெல்லாம் வந்து இடிக்காம நம்ம ரோட்ல நடக்க முடியுமா? நான் போய் கல்லுல இடிச்சுட்டு சொல்லணும், கல்லு வந்து இடிக்குது. நம்ம கேட்கறோம் விட்டாம கேழ்வரகு நெய் வடிக்குதுன்னா கேழ்பாருக்கு மதிக்கட்டு போச்சாங்க. நீ கல்லு வந்து இடிச்சதுங்கிற நீ. அப்ப நம்ம எல்லாருமே சார் அடுத்தவா மேலதான் பழிய போடுறோம். நாம தப்பு பண்ணோம்னு ஒத்துக்கிறது இல்லை. தியாக பிரம்மன் தான் சொன்ன ராமா ராமனை பார்த்து சொன்ன
நீ எனக்கு கிருபை பண்ண காத்துருக்கலாமா? நான் பண்ண பாவம் தடுக்கிறது. இப்ப பகவான் நமக்கு கிருபை பண்றதுக்கு ரெடியா இருந்தாலும் நம்ம பண்ண பாவம் தடுக்கிறது. நவல்லனே காணி நவல்லனே காணி நளின தளநயனா நீ வல்ல குணத்தோட்டமே ஸ்ரீராமா நீ வல்ல. எங்கிட்ட தோஷம் வச்சுட்டு ஒன்ன குறை சொல்றாராமா? அவர் சொல்றார், நம்மாத்து பொண்ணு பிரசவ காலத்துல கஷ்டப்படுற போது மாப்பிளைய திட்ட முடியுமான்னு கஷ்டம். ரெண்டு பேரும் ஒன்னா தானே குறைக்கணும்னு போகணும். சொல்லு தன்னை தன்னை கூட்டு பிரசவ வேதனு அல்லு நீப்பை அகங்கார படலே நம்பி வந்த குணத்தோட்டமே. நம்ம கிட்ட பாவத்தை வச்சுட்டு நம்ம எப்படி இன்னொருத்தர குறை சொல்றது? சொல்லுங்க, நம்ம பண்ண பாவம். நீங்க அதுதான் பகவான் வேண்ட முதல்ல நான் பண்ண பாவத்தை போக்கு. நீங்க பகவான்கிட்ட வந்து தொடர போதே எப்படி தொடரணும்னே தெரியல உங்களுக்கு. நீங்க ஏதோ வரு நிக்கிறேன், அர்ச்சனைக்கு டிக்கெட்டை பணமா கொடுக்கிறேன், கற்பூர நாட்டோட நிற்கிறேன், அப்படி சுற்றிட்டு போறேன், அப்படி கும்பிடக்கூடாது. தெரிஞ்சுக்கணும். இது எப்படி கும்பிடுறது? சுவாமிகிட்டையோ அம்பாட்டையோ போய் நிக்கிறேன், அனுமாத்தியோ நிக்கிறேன், என்ன சொல்லணும்? போய் நான் வந்திருக்கேன், என் பேர் இதுன்னு சொல்ல வேண்டாம். என்ன சொல்லணும்? நான் அயோத்தியன் வந்திருக்கேன். என்ன சொல்றீங்க நீங்க? நீங்க ஏதோ ரொம்ப உத்தரம் பாருங்க. சொல்லு, நான் அயோத்தியன் வந்திருக்கேன்னு சொல்லு, ஒத்துக்கோ. அப்பதான் உன்னோட பாவத்தை போக்குவான். டாக்டர் போய் எதுக்கு நிக்கிறோம்? எனக்கு வந்திருக்கிற வியாதிய போக்கு. அவன் போய் உண்மையை சொல்லணும், என்ன தப்பெல்லாம் பண்ணணும். அதுதானே காட்டுறான். அதைதான் சுக்ரீவன் என்ன பண்றான்? அனுமாரை கூப்பிட்டா தனியா. என்ன இந்த ஆள் வந்ததுல இருந்து பாதிய கொள்றேங்கிறானே, முடியுமான்னு கேட்கிறான். ராமரே சந்தேகம் பண்றான். அனுமார் சொன்னார், ஐயோ உனக்கு நான் எப்படி வழங்க வேண்டும்? ரொம்ப கஷ்டம். என்ன தெரியுமோ, ஒரு விவரம் தெரிஞ்சவன் இருக்கிற போது விவரமே தெரியாத ஒரு முட்டா பையன் அவனுக்கு விளங்க வைக்கிறதுக்கு கூட நமக்கு பிராணம் போயிடும். ஆமா, அதுக்கு அவன் முட்டாளாவே இருந்துடான்னு தோணும். இப்ப அனுமான் எவ்வளவு கஷ்டப்பட்டார் தெரியுமோ? ஏடா வந்தவனை நல்லா பார்த்தையான கைய பிடிச்சு வேற கொடுக்கினியடா, அவன் கைய பாடுறான், காலை பார்த்தையாடா, சங்கு சக்கர குறி உள்ள தடக்கையில் தாளி எங்கும் இத்தனை இலக்கணம் யாவர்க்கும் இல்லை. வந்திருக்கிறவன் யார்? பரமாத்மா. தர்ம சம்ஸ்தாபனாத்தாய சம்பவாமி யுகே யுகே. தர்மத்தை நிலநாட்ட வருவேங்கிற பகவான் அதர்மம் தலை தூக்குற போதும் அதான் தமிழ்ல சொன்னா. அனுமான் சொல்ற, இன்று அறம் நிறுத்துவதற்காக ராமரா அவதரித்தது எதுக்கு? தர்மத்தை நிலநாட்டுறதுக்கு. புரிஞ்சுக்கோங்க நீங்க. இன்று அறம் நிறுத்துவதற்காக தர்ம சம்ஸ்தாபனாய சம்பவாமி யுகே யுகே. பகவான் சொல்றார் அனுமான், தர்மம் நிலநாட்டும் போது அதர்மம் போயிடும். நீங்க வயல்ல வேலை பார்க்கிற, நெல்லு விளைஞ்சி வருது, அப்பதான் களை எடுக்கிறான், புல்ல புடுங்குறான். நெல்லை அறுத்து கொஞ்ச நாளைக்கு இந்த நிலத்தை சும்மா போட்டு வைப்பான். அப்ப மழை பெய்யும், இல்ல தண்ணி ஓடும், அப்போ புல்லு முளைக்கும். அப்ப யாரும் கூலி கொடுத்து புல்ல புடுங்க மாட்டான். நெல்லுக்கு ஆபத்து வரும்போதுதான் புல்ல புடுங்கணும்.
புரிஞ்சுதா? தர்மம் நிலநாட்டம், அதர்மம் தானே போகும். புரிஞ்சுக்கணும். இப்ப அனுமார் இன்னொன்னு சொன்னார். அனுமார் இப்ப யாருமே சொல்றதில்லை, நம்ம சொல்லுவோம். இப்ப இருக்கிற குழந்தைகள் சொல்ல மாட்டேங்கிறா. அனுமார் சொல்ற, எங்க அப்பா சொன்னார், இந்த உலகத்திலே பகவான் ஒருத்தனுக்கு தொண்டு செய், பக்தாளுக்கும் தொண்டு செய், மற்றவனுக்கெல்லாம் செய்யாதேன்னு. என்னை ஈன்றவன் இவ்வுலகம் யாவையும் ஈன்றான் தனக்கு அடிமை செய், தவம் உனக்கு அதுவே. அது பகவானை எப்படி தெரிஞ்சுக்குவோம்னு கேட்டார் அவ அப்பாட்ட. அதனால அனுமார் அப்பா சொன்னாராம், துன்பு தோன்றிய பொழுது உடல் தோன்றுவான். துன்பம் வந்த உடனேயே நம் துன்பத்தை எவன் போக்க வரானோ அவன் நல்ல தெய்வம். தெய்வம் தான் அப்படி வரும். அதனாலதான் நம்ம என்ன சொல்றோம், தெய்வம் தெய்வமா வராது. தெய்வம் மனுஷ ரூபேண, தெய்வம் மனித வடிவத்தில் தான் வரும். நீ தெய்வம் தெய்வமா தான் நம்ப மாட்டேன். இப்ப நீங்க ராமாயணம் கேட்கிற, நாளைக்கு அந்த 5:30 மணிக்கு ராமர் மூட்டு வாஜல கோதண்ட பாடியா நிற்கிறாரு. நீ கும்பிடுவா? என்ன காலையிலேயே இப்படி வேஷம் போட்டு வந்துட்டாங்க தெரியுமா? அதனால வரமாட்டான். அவங்க எப்படி வருவான்? யோசனை பண்ணி போறவர்கள் நான் மார்கழி மாசம் பர்காண்டு 30 நாள் அவினாட்சி தான் முதல் நாள் பிரசங்கம் பண்ணுவேன். ராமாயணம் சொல்லிட்டு ராத்திரி 6:30 கவுண்டர் வீட்டுல தான் தங்குவேன். கவுண்டர் கூட்டிட்டு போற கார்ல ஒண்ணுமே இல்லை. 9 மணி இருக்கும் அவர் வீட்டுக்கு போறப்போ 8:45 9 காரை விட்டு இறங்கினேன். என்னவோ மாதிரி இருந்தது. நெஞ்சு கூடு. ஓ, என்னவோ மாதிரி இருக்கே அப்படின்னு உள்ள போனேன். சரி, நான் சாப்பிடுறேன். என் அதிகாரியை கூப்பிட்டு, நீ டோலோத்சவம் பண்ணணும், நான் சாப்பிடுறேன். சாப்பாடு வந்திருந்தது. சாப்பிட்டு கையில் அம்பினேன். இந்த வலது பக்கம் வலிச்சது. உடம்பு வேர்த்து விட்டது. கவுண்டர் கையை பிடிச்சு ஆஸ்பத்திரி போகலாம். என்ன சாமி பண்றது? சுகர் டெஸ்ட் பண்ணுவோமா? பண்ணுங்கோ. பண்ணின 100 தான் குறைஞ்சிருக்கு. அவர் பையன் 100 தான் இருக்கு, நீங்க ஒரு வாழைப்பழம் சாப்பிடணும். சாப்பிட்டு போறாங்க. டாக்டர் 80 வயசு டாக்டர் செக்அப் பண்ண சாப்பிடு, நீ நடக்கவே கூடாது, விட்டு 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 பாயம். கவுண்டர் கூப்பிட்டார். உடனே பிஎஸ்சி போங்க கோயம்புத்தூருக்கு. அவர் பையன் 1/2 மணி நேரத்துல கூட்டிட்டு போனான். அங்க போனா எல்லாம் டெஸ்ட் பண்ணா, அடப்பு இருக்கு, ஆபரேஷன் பண்ணாங்க. நீங்க விடுதலை கொடுப்போம், மெட்ராஸ் போயிருக்கீங்க. அப்பல்லோ ஆஸ்பத்திரியில ஒரு டாக்டர் தெரியும், ஒரு பையனை தெரியும். எல்லாருக்கும் போன் பண்ணி வாங்குவோம்னா போறபோது சொல்லிட்டு பிளேன்ல போகிறாரு, கார்ல போகும்போது. தெய்வம் மனுஷ ரூபேன்னு சொன்னேன். ஏத்தாப்புள்ள கார நிறுத்துற டீ கடையில ஒரு ஆடி கும்பையும் வந்து சேவிச்சாங்க. என்னம்மா எங்க ஊர் வரமாட்டேங்கிறேன் அப்படின்னு. சரி, இப்ப நான் போயிட்டு இருக்கேன் அப்பல்லோ. நான் ஆத்தூர்னு ஒரு கிராமத்துக்கு 30 நாள் தில்லி பாரதம் கொடுத்திருந்தேன். அதுக்கு ஏற்பாடு பண்ணவர் ஒருத்தர். யாருன்னு சொல்றேன், அது எனக்கே தெரியாது. இந்த பையன் ஊருக்கு போய் நான் ஒருத்தர்கிட்ட போன் பண்ணி, அவன் போனை தரேன், நீங்க பேசி போடணும்,
உங்களோட பரம விசிறி அப்படி ஃபேன் அப்படியா? ஆமா. போன கையில கொடுத்து பேசினேன். யார் பேசுறேன்னு கேட்டேன். எடப்பாடி பழனிசாமியோட பிஏ பேசுறது. என்ன சாமி உனக்கு உன் பிரச்சனை தினம் கேட்டது, உனக்கு என்ன ஆபத்து? அந்த ஆத்தூர்ல ஏற்பாடு பண்ண சொன்னதே நான் தான் தனி. எங்க போற சாமி? அப்பல்லோவுக்கு போன 5 நிமிஷம் கட் பண்ண அப்படி அவர் உடனே அப்பல்லோ ரெட்டியை கூப்பிட்டு, இந்த ஐயர் வராது, ராமாயணம் சொல்ற ஐயர் பணம்லாம் ரொம்ப பிடிச்சி போடாது அப்படின்னு சொல்லி அனுப்புற. இப்ப எனக்கு நான் பிளேன்ல போனா இவருக்கு தெரியுமா பகவான் எப்படி அனுப்புறான் பாருங்க. அது 11 அப்பல்லோ ஆஸ்பத்திரிக்கு போனேன். வாசித்த டாக்டர் நர்ஸ் எல்லாம் காத்து நிற்கிறேன். காரை விட்டு இறங்குறேன். திருச்சி கல்யாணராமன் LFCல பெரிய டாக்டர் ஆபரேஷன் கன்செஷன்ல பில்ல போடுவாங்க. போட்டேன். திருப்பி சொல்றீங்க. இப்ப அந்த பையன் வந்து சேமிக்க போறாங்க, அவர் வந்து பேச போறான்னு கண்டேன்னா எனக்கு தெரியுமா? உங்களுக்கு அர்த்தம் சொல்றேன். தெய்வம் தெய்வமா வரமாட்டான், மனித வடிவத்தில் தான் வருவான். எப்படி வருவான்னு தெரியாது. நீ ஒழுங்கா பகவன்னாம சொல்லு. யாக பிரம்மம் திருவையாறுல வாழ்ந்தாரே மகான், எல்லா கஷேத்திரமும் போயிட்டு திருப்பதி பெருமாளை சேவிச்சுட்டு மதுராந்தகத்துல இருக்கிற ராமரை சேவிச்சுட்டு திருவையாறு வர மதுராந்தகத்துல ஒரு முதலியார் தங்க காசுகளை பையில போட்டு வச்சு சேவிச்சார். நான் இதெல்லாம் தொடமாட்டேன், எடுத்துக்கோன்னு. அந்த முதலியார் என்ன பண்ணார்? அந்த தங்க காசு பைய பல்லக்கு தூக்குற சிஷியன்ட்ட கொடுத்து, இத ராமா கைங்கரியத்துக்கு வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாரு. அதை வாங்கி அவன் வச்சான். திருடர் கூட்டம் சூழ்ந்து கல்ல போட்டது. சிஷியன் போனா, நம்மளை சுத்தி திருடர் கூட்டம்னா தியாகபுருமங்க சொன்ன, நம்மகிட்ட என்ன இருக்கு? ராமநாம தான் இருக்கு, அதை வேணா திருடிக்கட்டும். இல்ல அந்த முதலியார் வாழ் கொடுத்த தங்க காசு இருக்கு, ஒன்னார் வாங்க சொன்னாங்க. அவர் ராமனுக்காக தான் கொடுத்தார். அப்படியா? ராமனை பார்த்துக்குவோம். இருந்தாலும் நம்ம ராமனை கூப்பிட்டு சொல்லுவோம். ராமனை கூப்பிட்டு, நீ யானையை காப்பாத்தின போனா மாதிரி என் பல்லக்குக்கு முன்னாலேயும் பின்னாலேயும் வா, உன் தங்க காசுக்கு ஆபத்துன்னு பாடின. ஓ கஜ ஓ ராஜகுமாரா திருடர் தலைவன் விழுந்து கும்பிட்டான். தியாக பெருமத்தை கதறி அழுதான். சுவாமி, நான் இங்க எத்தனையோ பேர்கிட்ட கொள்ளை அடிச்சிருக்கேன், உங்க பல்லக்குல தங்க காசு இருக்குன்னு தெரியும், ஆனால் எங்களை கிட்டக்க வரவிடாம உன் பல்லக்குல முன்னால நின்னுட்டு கருப்பா ஒருத்தனும் பின்னால சிகப்பா ஒருத்தனும் 2 பேர் நின்னுட்டு பானம் போட்டாலே அந்த 2 பேர் யாருன்னு கேட்டான் திருடன் தலைவன். இந்த பகுதியில நான் பார்த்தது இல்லையே. நான் தியாக குடும்பம் கதறி அழுதர் ராமா. அவர் திருடன் தலைவனை பார்த்து சொன்னார், என் ராமலட்சுமணன் உனக்கு காட்சி அளிச்சாளா? எனக்கு இன்னும் கொடுக்கல, நீதான் பக்தன். கும்பிட்ட திருடன் தலைவன். தெரிஞ்சுக்கோங்க, இப்போ இது நடந்த 150 வருடத்துக்கு முன்னால நடந்த கதை. நீங்க இன்னைக்கோங்க நினைக்காதே, தெரிஞ்சுக்கோங்க. தெய்வத்துடைய அருளை நாம் பெற வேண்டும். இவ்வளவு அனுமான் சொல்லி அவன் கேட்கலை. ஆறு சுக்ரீவன் இந்த மரத்தை தொலைக்கணும். 7 மரம், 7 மரமும் நேர இருக்காது. வாசுகிங்கிற பாம்பு உள்ள படுத்து வளைஞ்சு வளைஞ்சு இருக்கும். ராமர் லட்சுமணனோட போனார். லட்சுமணனை பார்த்தார். அவன் பூமியை ஒரு அமுத்து அமுத்தினா அந்த பாம்போட வாழ் இருக்கிற பகுதி
உள்ள இருக்கிற பாம்பு ஓட ஆரம்பிச்சது. மேல இருக்கிற மரம் ஏழும் ஒன்னாச்சு. ஒரே பானம் போட்ட ராமர் தகனமாச்சு. துருதுபிங்கிறவன் உடம்பு இருக்கு, அதை எட்டி உரைஞ்சான் லட்சுமணன். துர்மலோகம் வரைக்கும் போச்சு, கீழே விழுந்தது. இப்ப சுக்ரீவன் என்ன பண்ணா, ராமர்கிட்ட என்ன கேளுங்கோ, ஏன் வாலிய மறைஞ்சிருந்து அடிச்சாங்கிறதுக்கு ஒரு இடத்துலயுமே விளக்கம். இப்ப அடுத்த விளக்கம், இது வழியா ஒரு ராட்சசன் போனா, ஒரு பெண்ணை கதற கதற தூக்கிட்டு போனா, அவன் நகையெல்லாம் போட்டிருக்கா, இது சீதையோடதான் பாரும்போது மூட்டையை கொண்டு வச்சான். ராமருக்கு தெரியல, எடுத்து எடுத்து பார்க்கிறார், தெரியல. லட்சுமணனை கேட்கிற, இது பார் மண்ணியோடதா, தெரியலை. இத பார் மண்ணியோடதா, தெரியலை. கடைசியில ராமர் சீதா பிராட்டி திருவடியில போட்டுக்கிற ஆபரணத்தை எடுத்து லட்சுமணன் காமிச்சார். இத பார் மண்ணியோடதான். கதறி அழுதான் லட்சுமணன். மண்ணியோடதுதான், அந்த பாவை இப்படித்தான் தூக்கி கொண்டு போயிருக்கிறான். ராமர் கேட்டார், இது மட்டும் உனக்கு எப்படி தெரியும் கேட்டார். நான் என் மன்னியோட திருவடியை தவிர நிமிர்ந்து கூட பார்த்ததில்லை ராமா, அதனால்தான் திருவடியில போட்டுக்கிற ஆபரணம் தெரியும். நான் நாகம் ஜானாமி கேயூரே நாகம் ஜானாமி குண்டலே. இப்பேற்பட்டவங்க தான் சீதை சந்தேகப்பட்டு, புரிஞ்சுதா அவளுக்கு? அதனால்தான் அவளுக்கு இந்த கஷ்டம் வந்தது. அதற்கு அழுதார் ராமன். சுக்ரீவன் பார்த்தா, வாலியை கொள்வது முக்கியமில்லை, நான் சீதை எங்க ஒளிய வச்சிருக்கான்னு தேடுவோம். இல்ல, நீ வாலியை கூப்பு. அவர் அழுத உடனே சுக்ரீவன் பயந்துட்டான். அவன் ராமன் பகவான் நடிக்கிறான்னு அவனுக்கு தெரியலை. அப்போ கூப்பிடு வாலி என்று சுக்ரீவன் போனான் சண்டைக்கு. ஏ வாலி, வெளியே வா கூப்பிட்டான். நல்லா தூங்கிட்டு இருக்கான். பக்கத்துல பொண்டாட்டி தாரப்படுத்து இருக்கான். வாலி எந்திருந்தான். அப்ப அவனை வந்து ஒரு கை தடுத்தது. யார் தடுத்தா? தாரை. ஆயிடை தாரை என்று அமிர்தின் தோன்றிய வேகிடை தோழினால் இடை விளக்கினாள். வேண்டாம், சண்டைக்கு போகாதீர்கள். உங்கள் தம்பி இன்னைக்கு சண்டைக்கு வந்தார்னா அவர் என்ன இந்த தெய்வத்தையாவது பார்த்து தபஸ் பண்ணி மரம் ஆகிட்டு வந்திருக்காரா? இல்லையே. அவர் துணையோடு வந்திருப்பதாக எனக்கு செய்தி கிடைத்தது. வாலி கிஷ்கிந்தைக்கு ராஜான்னா இவர் ராணி. நீங்க தெரிஞ்சுக்கணும். நீங்க அன்னைக்கே நான் சீதா கல்யாணத்துல சொன்னேன், இப்பவும் சொல்றேன். நீங்க பொண்ணை பெற்று கல்யாணம் பண்ணி கொடுக்கறான்னா நீங்க பையன்கிட்ட ஒப்படைக்கிறேன்னு நினைச்சிட்டு இருக்கீர்கள். கிடையாது, தெரிஞ்சுக்கோங்க. பையனைத்தான் பொண்ணுட்ட ஒப்படைக்கிறார். ஆமா, அவ்வளவு ஆம்பளைக்கு மக்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஆம்பளைகளுக்கு என்ன கேளு, நீதி வெண்பால சொல்றா, நீதி சாஸ்திரத்துல தெரிஞ்சுக்கோ. பொம்பளைகளுக்கு 6 கர்மா சொல்றான். 6 கடமை செய்யணும் பொண்டாட்டிங்கிறவ. அதுக்கு நேர் எதிர்த்தட்டுல 6 கடமை ஆம்பளைக்கும் உண்டு. இந்த ஆம்பளை அதை இருட்டடிப்பு பண்றான். தெரிஞ்சுக்கோ. சாப்பாடு போடுற போது அவ பொண்டாட்டி இல்லை அப்படின்னா அம்மா தாயார். அந்த
தயை. சாப்பாடு சமைச்சு போடுற போது அவ தாயாருன்னா நீ யாரு? ஆம்பளை மகன். அதனால அம்மாவுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ பண்ணணும். ஆட்டுக்காரிக்கு காய் வாங்கிட்டு வரணும், காய் நறுக்கி தரணும். நம்ம அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னா நம்ம சமைப்போம், பண்ணணும் பண்ணுவோம். இந்த மாதிரி பொண்டாட்டிக்கு உடம்பு சரியில்லைன்னா நம்ம சமைக்கணும். வேலைக்காரி வரலன்னா நம்ம பாத்திரம் தேய்ச்சி தரணும். இப்ப என்ன தோணும் உங்களுக்கு? சாமி அதெல்லாம் நீ பண்றீங்க, நான் பண்றதுனால சொல்றேன். பண்ணாம சொல்ல முடியாது. முன்னாடி உடம்பு கேட்க பிரச்சனை மட்டும் நான் காய் நறுக்கி தருவேன், பாத்திரம் தேய்ச்சி தருவேன், செய்யணும், எல்லா எழுப்பும் பண்ணுவேன். ஆமா, வேலைக்காரி சரியா வருதில்லைன்னு மெட்ராஸ்ல நிறுத்திட்டு 55,000 ரூபாய்க்கு பாத்திரம் தேய்க்கிற மிஷின் வாங்கி தெரியுமா? அப்படி போட்டா போதும், 1 மணி நேரத்துல சூப்பரா வெந்நீர்ல ஆரம்பம். தெரியுமா? பிரிச்சுக்கிறேன் சொல்றேன் உனக்குன்னு. நாங்கள் சொல்வதை செய்வோம், செய்வதை சொல்வோம். நாங்க அந்த கட்சி தெரிஞ்சுக்கோம். அன்னை தயை. அப்புறம் அடியாள் பணி. தொண்டன் மாதிரி தொண்டு செய்யணும் ஆம்படையனுக்கு. அப்ப அவ தொண்டர் மாதிரி செய்யணும்னா இவன் நல்ல தலைவனா இருக்கணும். அப்புறம் பன்னமுறை வேசி துயில். ஒரு தாசிகிட்ட போனா எந்த சௌக்கியத்தை அனுபவிக்கணும் நினைப்பனோ அதை கொடுக்கணும். அப்பதான் அவன் கொண்டாடும். அப்புறம் புவிப்பொறை. பூமாதேவி மாதிரி பொறுமையா இருக்கணும். ஆம்பளை காரில் வாங்கினாலும் வரணும், ஸ்கூட்டர்ல வாங்கினாலும் வரணும், நடந்து வாங்கினாலும் எங்க பணம் ஏற்றுக்கிறது கேட்கப்படாது. புரிகிறது? அப்புறம் புவிப்பொறை. அப்புறம் மலர் பொன்னி நிழங்கள். தாமரப்பூ மாதிரி முகம் மலர்ந்தே இருக்கும். அது பொம்பளை. அவளுக்கு தாமரப்பூ மாதிரி மலர்ந்து இருக்கணும்னா இந்த சூரியன் மாதிரி தான் வருவான். கடைகள் தெரியுமா? இதெல்லாம் இருக்கு, எடுத்து வை, அதை எடுத்து வை. இவளும் திருப்பி கோவிச்சுக்க கூடாது. தாமரப்பூ மாதிரி முகம் மலர்ந்து வாங்கு வந்து. இப்பதான் உங்க அம்மா போன் பண்ணு, இப்பதான் உங்க தங்க போன் பண்ணு அப்படின்னா அவனுக்கு அந்த கோபம் பண்ண தெரியுமா? சில பொம்பளை இருக்கு, ஆம்பளைய வரும்போதுதான் வாழைப்பூ மாதிரி வச்சிருப்பான் மூஞ்சி. தெரியுமா? வாழைப்பூ பார்த்துட்டு எப்படி இருக்கும், தட்டி பிடிக்கணும். இந்த மாதிரி நான் ஒரு ஊர்ல உபதேசம் பண்ணிட்டு போயிட்டேன். காலத்துல ஒரு 6 மணிக்கு ஒரு மாமா போன் பண்ணாரு. ராதே கிருஷ்ணன் என்னன்னு மார்க்கெட்டுக்கு வந்து வாழைப்பூ பார்த்தோம்னு உங்க ஞாபகம். கடைசியில சொன்னா பிறல் ரெண்டாக்காடு பிறல் மந்திரி மதி. இவன் மந்திரி மாதிரி யோசனை சொல்லணும். அவன் ராஜா மாதிரி அமுல்படுத்துவான். செஸ் விளையாடுறவங்க செஸ் விளையாடுங்க. செஸ்ல யாருக்கு பவர் அதிகம்? குயின், ராணிக்கு. ராணி இப்படி போவா, அப்படி வருவா, இப்படி போவா. ராஜா ஒரு கட்டம் தான் தாண்டுவான். ஆனா செக்கு ராஜாக்கு தான் வைப்பான். செக்க கிளியர் பண்றது யாரு? ராணி. புரிஞ்சது? செஸ்லயும் அவதான், குயின்லயும் அவதான். இப்ப பாருங்க, தாரை இந்த வாலி முட்டாள் தன் பெருமையவே பேசலாம். ஆனா தாரை அப்படி இல்லை. இவள் தன் புருஷன் தூக்கி எறிந்த சுக்ரீவன்
கெட்டிக்கார அனுமாரோட போயிருக்கான், அவன் என்ன பண்றானோ அப்படின்னு ஒற்றர்களை வச்சு விசாரிச்சுருக்கான். அவன் தான் கெட்டிக்கன். மனைவிக்கு லட்சணம் தெரிந்து கொள்ளுங்கள். இப்ப நீ போய் டாக்டர்கிட்ட போய் உடம்பு சரியில்லைன்னு காட்டுறான் ஆம்பளை, டாக்டர் என்ன சொல்றான்? அவருக்கு இந்த உடம்பு இருக்கு, மாத்திரை மருந்து எழுதி பொண்டாட்டியை கூப்பிட்டு சொல்றான், கவனிச்சுக்கோ, இந்த மாத்திரையை வேலை வேலைக்கு கொடுங்க, தெரியுமா? அதே எந்த டாக்டராவது பொம்பளைக்கு உடம்பு சரியில்லைன்னு மாத்திரையை நான் எழுதி புருஷனை கூப்பிட்டு சொன்னான்னா அவன் அவளை பார்த்துக்கணும். உங்க ஊர்ல சொல்றாங்க சொன்னா சொல்ல அவனை உதப்பேன் பையன். எந்த பொம்பளைட்டையும் சொல்ல வேண்டாம், அவளே பார்த்துக்குவா, தெரிஞ்சுக்கோ. இப்ப இவ ஒற்றர்களை வச்சு விசாரிச்சுட்டு இருக்கா. அப்ப இவன் தற்பெருமையே பேசுறான். நம்மகிட்ட இருக்கிற பெருமையவே பேசக்கூடாது, அந்த பெருமையிலையும் ஒரு குறை இருக்கும். எனக்கு முன்னால வந்தா வீரத்துல பாதி பரத்துல பாதி வருங்க அப்படின்னா மாயாவின்னு ஒரு ராட்சசனோட இவன் சண்டை போட்டான் 28 மாசம். 28 மாசம் எழுதாமல் ஒருத்தன் சண்டை போட்டானே, வீரத்துல பாதி வரத்துல பாதி வந்திருந்தா 28 மாசம் போடுவான். யோசனை பண்ணி பாரு, அதெல்லாம் செத்து போச்சு. ஏன்னா மதங்கிற சாபத்தினால. இப்ப இவன் கடைசியில உடைச்சா, உங்கள் தம்பி ராமன் என்பவனோடு வந்திருப்பதாக துண்ணிய அன்பினர் சொன்னான். நின் உயிர் போடலுக்கு ராமன் என்பவன் இன்னுயிர் அமைந்து வந்தான் என்று துண்ணிய அன்பினர் சொன்னான். அப்படின்னா அவன் எவ்வளவு இவனை பார்த்துக்கிறா தெரிஞ்சு போங்கோ. நான் அதுதான் நேதிக்க சொன்னேன், மனைவி பேச்சு கேட்காம கட்டி போனா மாளிகை ராவணன். அதெல்லாம் இப்ப கேட்டாங்க, பொண்டாட்டி இவ்வளவு நுட்பமா ஒற்றர்களை வச்சு விசாரிச்சு சொல்றாளே, அப்ப அதுக்கு மார்க்கு தர வேண்டாம். இந்த ஆம்பளைகளுக்கு 2 காரணம், கர்வம், தற்பெருமை. இதெல்லாம் எவன்கிட்ட இருக்கோ அவன் யார் சொன்னாலும் கேட்க மாட்டான். முதல்ல தெரிஞ்சுக்கோங்க, தற்பெருமையும் கர்வமும் எவனிடத்தில் இருக்கிறதோ அவன் சர்வ மக்குன்னு அர்த்தம். அவன் இன்னொருத்தர் சொல்றதை கேட்க மாட்டான். தனக்கு தெரியும் கர்வம் இருக்க. அங்கதான் நான் ஆரம்பத்திலே பிரச்சனை ஆரம்பிக்கிற போதே சொன்னேன், கர்வம் கூடாது. புரிஞ்சதா? நீங்க படிக்கிறீங்க இப்ப ராமாயணத்துல என்ன படிக்கிறீங்க? என்ன படிச்சாரு? கர்ப்பித்த வாலி சமாரகராம் படிக்கிறீங்களா? வாலி எதுல கெட்டான்? கர்ப்பத்தில். தெரிஞ்சுக்கோங்க, நமக்கு என்ன விஷயத்தில் நாம் மேன்மையாக இருக்கிறோமோ அதுவே நமக்கு ஆபத்து. அதுவே ஆபத்து. தானம் பண்றான்னு வச்சுக்கோங்க, யார் எதை கேட்டாலும் கொடுக்குறாங்க, அதுவே ஆபத்து. கர்ணன் கொடுத்தா இந்திர போய் கவச்ச கொண்டு வாங்கிட்டாரு, அதுவே தானே அவனுக்கு ஆபத்தா இருந்தது. உன்னை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அதனால்தான் எது உனக்கு நல்லதாக இருக்கிறதோ அதுவே கெடுதல். புரிஞ்சுக்கணும். அது நீ நல்லதை நினைத்துக் கொண்டிருந்தால் நல்லதா நடக்கும். அதனால்தான் கர்வம் கூடாது. அப்புறம் மற்றவர்கள் சொல்வதை ஆராய்ச்சி செய்து ஏத்துக்கலாமா வேண்டாமான்னு யோசிக்கணும். இவன் பொண்டாட்டி சொல்றாங்க நிராகரிக்க கூடாது. அவன் நிராகரிச்சான், சண்டைக்கு வந்தான். வாலிக்கு சுக்ரீவனுக்கு பெருத்த யுத்தம் நடக்கிறது. நன்னா கேளுங்க. ராமர் இப்ப அனுமார பார்த்தவன நன்னா பேசுறாருன்னு சொல்லிடணும் சிதம்னாரு. இப்ப ராமர் பக்கத்துல இருக்கிற லட்சுமணன் கேட்டான், அண்ணா
இந்த மாதிரி ஒரு தாய் வைத்து குழந்தை எல்லாம் சண்டை போட்டுப்பாளான்னு கேட்டான். என்ன கேளுங்க, யார் கேட்கிறான்? லட்சுமணன். இந்த லட்சுமணன் தான் காட்டுக்கு கிளம்புறதுக்கு முன்னாலே எதுக்கு பார்த்தோம், பரதனை திட்டினான். சிங்கத்திற்கு வைத்த மாமிசத்தை சின்ன நாய்க்கு போடுறதான். பரதனை நாய்னு திட்டினான். புரிஞ்சுதா உங்களுக்கு? பரதனை என்ன திட்டினா? நாய். இப்பதான் ராமர் இடிச்சு சொல்ற, ஏ லட்சுமணா, இந்த ஒரு தாய் வைத்து குழந்தை எல்லாம் ஒத்துமையா இருந்துட்டான்னா நம்ம பரதனுக்கு ஏன் பெருமை? வாழைப்பழத்துல வாலிக்கு பானம் போடுறதுக்கு முன்னால லட்சுமணனுக்கு போட்டது. புரிஞ்சத? அத்தான் இது கேள ஆரியன் கூறுவான், இப்பித்தாய விலங்கின் ஒழுக்கினை பேசலாமோ, எத்தாயர் வயிற்றில் பின்பிறந்தார்கள் எல்லாம் ஒத்தால் பரதன் பெரிதும் உத்தமனான உண்டோ சொல்றார். பார்த்தீங்களா? இப்ப கடைசியில என்னாச்சு, பாலி சுக்ரீவன் அடி அடின்னு அடிச்சான். ராமர்கிட்ட ஓடி வந்தான். அப்போ ராமர் சொல்ற, நீ அங்க சண்டை போடுற போது வாலி யாரு சுக்ரீவன் யாருன்னு தெரியல, நான் வாலி மேல பானம் போடுறேன்னு ஓ மேலே போட்டுட்டேன்னா கஷ்டம் அப்படின்னு லட்சுமணனை பார்த்தார். அவன் பூவெல்லாம் பறிச்சு மாலையா தொடுத்து போட்டான். இப்ப ராமருக்கு அடையாளம் தெரியல. வந்திருக்கிற ராமன் பகவான் அனுமான் சொல்லியும் 7 மரத்தை தொலைங்கன்னு அதுக்காக மாளிகையிலேயே தண்டனையை கொடுத்தது. நீங்க எல்லாரும் தெரிஞ்சுக்கோங்க, நீங்க கடவுளை நம்பல, கடவுளை சோதிச்சேன்னா அவர் தண்டிக்க மாட்டார். தண்டனை கொடுக்கறதுக்கு தான் கூட வச்சிருக்கிற எல்லாரையும் கொண்டாட்டி பையன் பொண்ணு. புரிஞ்சது? அவங்க மூலம் தண்டனையை கொடுப்பார். தெரிஞ்சுக்கோ. பொண்டாட்டி நான் சொல்றத கேட்கல, புருஷன் கேட்கல, பையன் கேட்கல, பொண்ணு கேட்கலன்னு சொன்னாலே நீ கடவுளை திட்டி இருக்கேன்னு அர்த்தம். புரிஞ்சுதா அவனுக்கு? ஆமா. இப்போ ஒரு அம்மா நேற்றுக்கு போன் பண்ற, 65 வயசு, புருஷனோட தகராறு. 65 வயசு. ஜோசியம் பார்த்து சொல்லும் போது ஜாதகம் அனுப்பிச்சிருக்கேன். அவர் எனக்கு நேரம் இருந்திருந்தாருன்னா நேற்றுக்கு ஒரு 65 வயசுக்கு எடுத்துக்கிட்டு ஜோசியம் சொல்லுங்க. அவன் என்ன பண்ணானோ, பெருமாளை எப்ப திட்டினானோ, இவன் என்ன திட்டினாலோ அதுக்காக பெருமாள் இப்படி தண்டனை தரான். அதுக்காக தெரிஞ்சுக்கோ. அதனாலதான் சார வரைக்கும் நமக்கு கொண்டாடி பிரியமா இருக்கணுங்கிறதுக்கு தான் வள்ளலார் அழகா சொன்னார். பகவானை பார்த்து வேண்டினார். என்ன வேணும்னார்? அன்பு அகலாத மனைவி. கொண்டாடி அன்பு அகலாம இருக்கணும். அதுக்குதான் நம்ம தினம் பகவானை கும்பிடணும். எனக்கு அதனால இப்போ இவெல்லாம் இப்படி போன் பண்ற போது எனக்கு என்ன தோன்றதுன்னா, எங்களுக்கு குலதெய்வம் பழனி, அவருக்கு 2 பொண்டாட்டி, எப்படித்தான் சமாளிக்கிறாங்க. பகவானை பத்தி கவலைப்படுவோமே, அதை யாரும் கவலைப்பட மாட்டேங்கிறீங்க. நீங்க உங்க கவலையே போய் பகவான்கிட்ட சொல்றீங்க. நீ பகவான்கிட்ட போய் முருகன்கிட்ட போய் எனக்கு பொண்டாட்டி படுத்துறன்னு சொன்னா அவர் என்ன சொல்லுவார்? நானே 2 சமாளிக்க முடியாம இருக்கேன், நீ வந்து அதை சொல்றீங்க. அதான் அவர் சமாளிக்க முடியாமலோ என்னவோ தான் பயணிக்கு போயிட்டாரு அப்படின்னு ஒரு பக்தர். அந்த மாதிரி பகவானை கும்பிடுவியா? எனக்கு கட்டம்ங்கிறிய. இப்ப வாலி திரும்பி சண்டை போட்டான் சுக்ரீவனோட. சுக்ரீவனை தூக்கிட்டான் வாலி, தேய்ச்சி விடாம. இப்ப என்ன பார்ப்போம், இப்படி தூக்குற போது இப்ப இந்த வாலி உடம்பு இப்படி வருமே. இப்ப எனக்கு முன்னால என்ன இருக்குன்னு தெரியாது.
அப்ப ராமர் முன்னால நின்றாரு கண்டே, அப்ப அங்க நின்றாரு கண்டே. அப்படி தூக்கிட்டான் தேய்ச்சிக்குள்ள. இப்படி தூக்கின போது ராமர் இல்ல வளைச்ச ஒரே பானம். காரும் பார்சுவை கதலியின் கனியும் கடிய சிறு ஊசியின் சென்றது. கதலின வாழைப்பழம், வாழைப்பழத்துல ஊசி ஏத்துற மாதிரி ஏத்தினான். சென்றது. எதடா பார்த்தான்னா வாலி பிறவியாகிய பிணியை போக்குற மருந்தை கண்டால் நான் கம்பன். வாலி மார்புல மருந்து விட்டான ஊசியில மும்மை சார். ஏன்னா அவனா மருத்துவன். கள்ளழகர பாடுறார் பெரியாழ்வார், மருத்துவனாய் நின்ற மாமணி மண்ணா. தெரிஞ்சுக்கோங்க, நாம மருந்து குடிக்கிற போது அத மருந்து நினைக்க கூடாது, கங்கா ஜலம்னு நினைக்கணும். ஔஷதம் ஜாக்னவி தோயம் வைத்தியோ நாராயணோ அருகி. நம்ம ஒரு வைத்தியத்தை போய் பார்க்கிறோமே, அவனை வைத்தியனா பார்க்காதே, அவன் தான் நாராயணன். புரிஞ்சுட்டியா? ஆமா. இப்ப பாரு, எதை பார்த்தானா உண்மைதான் உலகுக்கெல்லாம் மூல மந்திரத்தை முற்றும் தம்மையே தமக்கு நல்கும் தனிப்பெரும் பதத்தை தானே இம்மையே எழுமை நோக்கும் மருந்தினை ராமன் என்னும் செம்மை சேர் நாமம் தன்னை கண்களில் தெரிய கண்டான். ராம நாமா மட்டும் இல்ல சார், பாலி கதையிலே தெரிஞ்சுக்கோங்க. ராமநாமா மருந்து, நம்முடைய பிறவியாகிய பிணியை போக்குற மருந்து. ஆமா, அதனாலதான் ராமநாமாவை ஜெபிக்கணும். ராமா ராமா ராமான்னா மருந்த குடிக்கிறது நம்ம உடம்புக்கு. இந்த தெரிஞ்சுக்கோங்க, இந்த உலகத்துல எந்த குற்றவாளியும் தான் குற்றம் செஞ்சேன்னு ஒத்துக்க மாட்டான். போலீஸ்காரனா கூட்டிட்டு போறான், இத்தனை பேர் இருக்கிறப்போ இவனை மட்டும் என் கூட்டிட்டு போறான், தப்பு பண்ணதுனால தானே. இப்ப வாலி திட்டுறான் ராமனை, என்ன கேட்டுக்கோங்க. அப்புறம் தான் ஏன் மறைஞ்சிருந்து அடிச்சான்னு விளக்கம் தருங்க. முதல்ல வாலி திட்டுறத கேள், பொறுமையா கேள். அவன் சொல்றான், வாலி நீ தசரதன் பையனா, பரதனுக்கு அண்ணனா, வாய்மையும் மரபும் காத்து மண்ணுயிர் துறந்த வள்ள தூயவன் மைந்தனே, நீ பரதன் முன் தோன்றினாயே, தீமைதான் பிறரை காத்து தான் செய்தால் தீங்கன்றாமோ. அதோட இல்ல, வைஷ்ணவ சம்பிரதாயம் சொல்றான், நீ ஏன் தெரியுமா என்ன மறைஞ்சிருந்து அடிச்ச, என் மேல ஏன் பானம் போட தெரியுமா, மனைவிய பிரிஞ்சிருக்க. இது என்ன அர்த்தம்னா, பெருமாள் பக்கத்துல தாயார் இருக்கிற போது பதம் நடக்காது. அதை சொல்றான், கோயில் தர்மம் உங்கள் குலத்து உதித்தோர்களுக்கெல்லாம் ஓவியத்தில் எழுத ஒன்னா உருவத்தாய் ஆவியை ஜனகன் பெற்ற அன்னத்தை அமிழ்தின் வந்த தேவியை பிரிந்தனை. இப்ப பாருங்க, இந்த தப்பு பண்ணவன் எப்போ அவனே மாட்டிக்குவான். எவனோ என்ன, அப்பவே ராவணனை கட்டி போட்டதுதான் முதல் விளக்கம்னு சொன்னேன், ஞாபகம். இப்ப அவனே மாட்டிக்கிறான். யாரு? வாலி. எவனோ ஒரு ராட்சசம் கொண்டாட்டிய தூக்கிட்டு போனதுக்கு என் மேல ஏன் பானம் போட்டீங்க. இப்ப ராமர் இதெல்லாம் கேட்டாரா? என் மேல ஏன் போட்டேன்னு தானே கேட்கணும். போலீஸ்காரன் ஒருத்தனை இழுத்துட்டு போறான்னா என்னையே இழுத்துட்டு போறேன்னு கேட்கணும். இந்த ஆள் ஏன் இழுத்துட்டு போற அப்படின்னு கேட்பையா நீ? சொல்லு. அவனை நாங்க இருக்கிற போது இருக்கும். அரக்கர் ஒரு அழிவு செய்து கழிவதே அவன் சொல்றான். எவனோ ஒரு நாட்டசம் கொண்டாட்டிய தூக்கிட்டு போனதுக்கு வானர தலைவனை ஏன் கொன்னேங்கிறான். புறக்கினத்து ஒருவனை கொன்ன மனுநெறி கூறிட்டு உண்டோ அப்படின்னு சொல்லிட்டு சும்மா இல்ல ராமனை பார்த்து சொல்றான், ராமா உனக்கு எதுக்கு கூட்டணி இல்லாம வந்தாலே நீ ஜெயிப்பையே. ஆறு சொல்றான், பாலி நீ விஜயனாச்சு, விஜய் தனியா வந்தாலே போதும். பாலி சொல்ற
நீ எதுக்கு கூட்டு வச்சுக்கணும்? கூட்டு ஒருவரையும் வேண்டாம் கொற்றவா. பெற்றதாரை பூட்டிய செல்வம் அங்கே தம்பிக்கு கொடுத்து போது நாட்டொரு கருமம் செய்தாய். நீ தம்பிக்கு பரதனுக்கு ஆட்சியை கொடுத்துட்டு அங்க நல்ல பேர் சம்பாதிச்சிருந்த. இங்க என்ன கொண்டுட்டு என் தம்பிக்கு கொடுத்துட்டு நல்ல பேர் சம்பாதிச்சு விட்டேன். ஒன்ன கேட்கிறேன், இது மாதிரி இன்னும் எத்தனை அண்ணனெல்லாம் கொண்டுட்டு எத்தனை தம்பிக்கு ஆட்சியை தரப்போறேன்னா நடந்தது. ராவணனை கொன்னா, தம்பி விபீஷனுக்கு கொடுத்தான். கர்ணனை கொன்னா, தம்பி தர்மபுத்திரனுக்கு கொடுத்தான். அதனால பகவான் யாரை நினைக்கிறானோ அவனை தான் ஆட்சியில உட்காந்து. அடுத்தது நான் தான் சொல்ற பீடையெல்லாம் வந்த சரித்திரமே கிடையாது. நான் சொல்லல, பாதி சொல்றான். புரியுது? அதோட நிக்கல பாதி. இன்னும் என்ன சொல்றாங்க கேளு. ஏ ராமா, நாங்க 2 பேர் சண்டை போடுறோம். 2 பேர் சண்டை போடுறவா அண்ணன் தம்பி. நாங்க அண்ணன் தம்பி சண்டை போடுற போது நீ ஏன் குறுக்க பானம் போட்டேங்க? என்ன கேட்டுக்கோங்க, அவன் கேட்கறதெல்லாம் பதில் சொல்லுவேன். அப்போ அதோட நிக்கல. இது வீரம் என்று விதி என்று மெய்மையின் பாரம் என்று நின் மண்ணினுக்கு என்னுடன் பாரம் என்று. நான் அயோத்திக்கு பாரமானு கேட்டேன். அது மட்டும் இல்ல, நீ புலிய கொன்னா, மான கொன்னா, புலித்தோல் மாந்தோலை போட்டு தபஸ் பண்ணலாம். நான் குரங்கு, என்ன கொண்டு என்ன புரியும்? இப்ப பாருங்க, இப்ப அவனே மாட்டிக்கிறான். ராமா, உன்னை நினைச்சா எனக்கு சிரிப்பா இருக்கு. என்ன சொல்றேன்னு, கூட்டணி கூட உனக்கு அமைக்க தெரியும். நீ என் கூட கூட்டு வச்சிருந்தீங்க. 5 நிமிஷம் லங்க பிரச்சனையை தீர்த்திருக்கு. தெரிஞ்சுக்கோ, அந்த ராவணன் நான் வாழ்ல கட்டி போட்டவன். இங்கேருந்து நான் போன் பண்ணேன்னா அது வீடியோ கால் கூப்பிடுவேன். அங்கேருந்து ராவணன் என்ன பண்ணுவான் தெரியுமா? போனை கீழே வச்சுட்டு என்ன கும்பிடுவான். தங்க தலைவா அப்படி. நான் சொல்லுவேன், அடுத்த பிளைட்ல பொருந்து சீடு எப்படிட்டாங்க அப்படிங்கிறதுக்குள்ள லங்க பிரச்சனையை தீர்த்திருக்கு. நான் சிங்கம், சுக்ரீவன் முயல். நீ முயலோடு போய் கூட்டு வச்சிருக்க. எப்படி சொல்ல, செயலையும் செற்ற பகை தெரிவான் தெரிந்து புயலை பற்றிய பொங்கு அறிவோக்கி முயலை பற்றுவது என்ன முயற்சியோ சொல்லு. நீ சூரிய வம்சத்துல வந்த. சூரியனுக்கு களங்கமே கிடையாது, சந்திரனுக்கு தான் களங்கம். அமாவாசை பௌர்ணமி. நீ களங்கமே இல்லாத சூரிய வம்சத்துல வந்துட்டு என் மேல பானம் போட்டதுனால உனக்கு களங்கம் வந்துருச்சு. அதனால இனிமே உன்னை யாரும் ராம சூரியன்னு கூப்பிட மாட்டான். களங்கம் உள்ள சந்திரன் பேரை சேர்த்து தான் கூப்பிடுவான். இனிமே உன் பேர் ராமச்சந்திரன். அவனுக்கு புரியுது? அவனுக்கு ராமச்சந்திரன் அவனுக்கு ஏன் பேருன்னா சூரிய வம்சத்துல தோன்றின சந்திரன். புரியுது? இவன் இப்படி சொல்றான். எல்லாம் சொல்லி முடிச்சான். அப்புறம் அவன் சொல்றான், ராமா, நீ வாலிய கொல்லல, தர்மங்கிற வேலிய கொல்ல. நான் தர்மவான் அவனே சொல்லிக்கிறான். நீங்க எல்லாரும் தெரிஞ்சுக்கோங்க, நான் நல்லவன் நானே சொல்றதா? நீங்க என்ன சொல்லணும்? சரி, நான் நல்லவன் ஏன் சொல்லணும்? நான் வாழ்க்கையில நடந்துக்கிறத வச்சே தானே சொல்லுவா. சொல்லுங்க, நாம நல்லவன் அட்டையை கட்டிக்க வேண்டாம். நம்ம வாழ்க்கையில நடக்கிறத வச்சுதானே பக்கத்து வீட்டுக்காரன், எழுத்த வீட்டுக்காரன், ஊர்க்காரெல்லாம் சொல்ல போறாங்க. நம்ம அயோக்கியன்னு நம்ம நடந்துக்கிற விதத்தை வச்சுதானே சொல்றான். நடைமுறை சார், நீ உன்னுடைய நடைய வாழ்க்கை நடைமுறையில உன்னை பத்தி தெரியும். நீ வீடு வீடா சொல்லிட்டு அதே வேண்டாம், நான் நல்லவன் நான் நல்லவன். நான் நல்லவன் எப்போ ஒருத்தன் சொன்னானோ முதல் அயோக்கியன். அவன் எதுக்கு சொல்லணும்? பலாப்பழத்தை நம்ம உரிச்சு வச்சுட்டு யாராவது ஈக்கி
வால் போஸ்ட் போடுறாங்க. பிராமணம் முடிச்சு வச்சிருக்கோம், ஈக்களே வாருங்கள் அப்படின்னு எவனா சொன்னானா சொல்லு. சரி, நம்ம வீட்டு அம்மா சமைக்கிறா, சமைக்கிற போதே சாம்பார் மணக்கிறது, ரசம் மணக்கிறது. எந்த பொம்பளையா சமைக்கிற போது புருஷனை பார்த்து ஏங்க சாம்பார் வாசனை வருதுன்னு கேட்கிறேன். நீ சாம்பார் நன்னா வைக்கும் போதே அவன் தான் கேட்கிறான் எப்ப சாப்பிட வரலான்னு. அவன் தான் கேட்கணும், சொல்லு, நம்ம கேட்க வேண்டாமே. ஆனால் நம்முடைய நல்ல கவனிக்கோ, பாலி எப்போ தானே தற்பெருமை பேசிக் கொண்டானோ அவன் அவ்வளவு அக்கிரமம் பண்ணியிருக்கான். ராமர் பக்கத்துல வந்து நின்று பேசி முடிச்சுட்டியான்னு கேட்டான். இப்ப நான் 2 கேள்வி கேட்கிறேன், பதில் சொல்லுங்க. என்னன்னா, சரணாகதியில் வந்த தம்பியை துரத்தி அடிச்சியே, இது நியாயமா? முதல் கேள்வி. அடுத்த கேள்வி, தம்பி மனைவிய தூக்கி வச்சுட்டே, இது நியாயமா? பதில் சொல். வாலி சிரிச்சான். என்ன சிரிக்கிறேன்னா, ஐயோ ராமா, இந்த சரணாகதி, இன்னொருத்த மனைவி, இதெல்லாம் எங்க குரங்கு தர்மத்துல கிடையாது. அதெல்லாம் உங்க மனுஷ தர்மம். நாங்கெல்லாம் குரங்கு. ஒருத்தன் முன்னாடியே ஒருத்தன் தூக்கிட்டு ஓடணும். சாமர்த்தியமா இருக்கிறவங்க மீட்டுக்கலாம், இல்லைன்னா வீடியோ எடுத்துக்கலாம். அப்புறம் எங்க குரங்குல காலில் விழுந்து கும்பிட்டாலும் அடிப்போம். எங்க பானரத்துல உங்க தர்மம் கிடையாது அப்படி. ஓஹோ, ராமர் இப்ப கேட்ட இது உனக்கு பதில் சொல்றேன். ஏ வாலியே, உனக்கு எப்போ மனித தர்மம் இது என்ன காது கொடுத்து கேளுங்கோ, உனக்கு எப்போ விலங்கு தர்மம் இது நீ தெரிஞ்சில்லையோ, நீ மனிதன். இது தெரியாத மனிதன் விலங்கு. புரிஞ்சத? இதெல்லாம் வள்ளுவர் சொல்ற. விலங்கோடு மக்களனையர் இலங்கு நூல் கற்றோரோடு ஏனையவர். நீங்க போலீஸ்காரன் கைது பண்ணி ஒருத்தனை கூட்டிட்டு போறான். கூட்டிட்டு போற போது அவனை என்ன பண்றான்? என்ன போறான்? விலங்கு. அது விலங்கு இல்ல, அவன் தான் விலங்கு. புரிஞ்சத? அதனாலதான் போட்டு தரன்னு எடுத்துன்னு போறான். புரிஞ்சுக்கோ, அவன் விலங்கு. நீ மனுஷனா நடந்துக்கலன்னா மிருகம். நான் உங்களை செல்போனை ஆஃப் பண்ணுங்க, இனிமே தெரிஞ்சு போகும் என் கதைக்கு வர. கோவிலுக்குள்ள நுழைஞ்சாலே செல்போனை ஆஃப் பண்ணு. சர்ச்சில் போய் பாரு, மணி அடிக்கல. உங்க ஊர்ல இருக்கா இல்லையா? மசூதியில ஊரு சுத்திதான் மசூதி கிடக்கு, போய் பாரு. செல்போன் பேசுறாங்க. காலையில போங்க 4:40. இவ்வளவு பேர் உங்களை சுத்தி இருக்கிற போதே உங்களுக்கு அறிவு வரலையே. மணி அடிக்கிறது எங்க? நான் திட்டா மாதிரி நடந்துக்கிறேன், அப்புறம் என்ன திட்டுறாங்கிறீங்க? உங்களை தான் திட்டுறேன். அப்ப நீங்க யாரு? மிருகம். ஏன் வாலிக்கதை வாலிக்கு இல்ல, உனக்கு தான். இந்த இடம் இல்ல சார், எந்த கோயிலுக்கு போனாலும் 300 விழுந்தா சத்தம் கேட்கணும். நீங்க என்ன அப்படி போன் எடுத்துட்டு வந்து என்ன அப்படி பேசுறீங்க? யாரும் உங்களை கூப்பிடுறா? மோடியா இல்ல ஸ்டாலினா? நான் தெரிஞ்சுக்கிறேன். உங்களை என்ன எலெக்ஷன் பிரச்சனை பேசுறதுக்கு கூப்பிட்டாடா? சும்மா
கோவிலுக்குள்ள வந்து நான் இங்க இருக்கேன், ரயில்வே ஸ்டேஷன்ல பிளாட்ஃபார்ம்ல அங்க இருக்க, நான் இங்க நிக்கேன். திருநெல்வேலிக்காரன் தமிழே பேசுறது, இங்க நிக்க அங்க நிக்க. அதுதான் தமிழை வளர்க்குறேன். என்ன தமிழ்? திருநெல்வேலிக்காரன் ஒரு தமிழ் பேசுனா மதுரைக்காரனுக்கு நானாவே வர வாழைப்பழம். திருச்சி தஞ்சாவூருக்காரன் சமூகத்துல கலந்து பேசுவான். மெட்ராஸ்ல கேட்கவே வேண்டாம், என்ன பேசுறோன்னு புரியாது, இசுக்குனே போனோம். ஜல்பு பிடிச்சது. தமிழ்நாட்டுல தமிழே பேசுறது, சுத்த தமிழ் பேசுறதுனா கேரளாவும் சிலோன்னு தான். தெரியுமா உங்களுக்கு? போய் பேசி பாரு கேரளாக்காரனோட. ஊரு கழிச்சியோங்க தெரியுமா? அது அவளுக்கே அதுக்கு அர்த்தம் தெரியல. கேரளால பிரசங்கத்துல போய் கேட்டேன், ஊரு கழிச்சியோன்னா என்ன அர்த்தம்னு கேட்டேன். தெரியுதா உங்களுக்கு? அர்த்தம் தெரியுமா? சாப்பிட்டாச்சாங்கல ஊரு கழித்தா அர்த்தம் தெரியுமா? தெரியல. அப்புறம் என்ன தமிழ்? ஊன். ஊன்னா என்ன? சதை. கண்ணப்ப நாயனார் சரித்திரம் என்ன படிச்சேன்? பெரிய புராணத்துல சேக்கிடார் சொன்னது. கண்ணுல இருந்து ரத்தம் வந்தவன கண்ணப்ப நாயனார் சொல்ற, ஊனுக்கு ஊன், சதைக்கு சதை. ஊன்னா இந்த உடம்பு. அவன் என்ன கேட்கிறான் கேரளால? உடம்புக்கு போட்டையான்னு கேட்கிறான். நம்ம சாப்பிடுறது உடம்புக்கு, உயிருக்கு இல்ல. புரிஞ்சுதா உங்களுக்கு? அதான் ஊனு கழிச்சியாங்க. இன்னொன்னு, தண்ணீர் அப்படிங்கிற பதம் ஜலத்தை குறிக்கிறதுக்கு ஒண்ணு கிடையாது. அவன் கேட்கிறான் பாரு, வெள்ளம், சுத்த தமிழ். அதனாலதான் வெள்ளம்ங்கிறது தமிழ்ல ஜலத்தை குறிக்கும். அதுக்கு அளவு கிடையாது. ஜலத்துக்கு அளவு கிடையாது. அதனாலதான் அதுக்கு பேர் வெள்ளம், சுத்த தமிழ். அதனால இந்த டம்ளர்ல கொண்டு வரணுங்கிறதுக்காக அவன் அழகா சொல்றான் கேரளால, குறைச்ச வெள்ளம். தெரிஞ்சுக்கோங்க, தமிழ்நாட்டுல தமிழே பேசல. என்ன பேசுறான்னு அவனுக்கே புரியுது. அதுதான் இங்க சொல்றான். என்ன கவனி, விலங்கு, விலங்கும் மனுஷனும் ஒண்ணுதான். ஆறாவது அறிவை உபயோகப்படுத்தினாதான் பஸ் ஸ்டாண்ட்ல தொட்டி கட்டிருக்கான், இங்கே துப்புன்னு. இவன் சுத்தி துப்புறான். அங்க ஒரு 12 மணிக்கு ராத்திரி வர இந்த தொட்டி எதுக்கு இங்க இருக்கணும்னு எடுத்துன்னு போயிடும். இவன் துப்பினவன் இருக்கும், அதை விட தூக்கின்னு போனவன் அதை விட இருக்கும். பாத்தியா? சிங்கப்பூருக்கு மலேசியாவுக்கு போன இந்தியால இருந்து ஒரு மந்திரி தெரியுமா? ஒரு முதல் மந்திரி பேர் சொல்லணுமா? அங்க போய் அப்படின்னு துப்பி அங்கே பயிர் பண்ணிட்டான். நான் தெரியுமா, நான் பிளேன் ஏற்றிக்கிறேன். ஜாகிரதை, இதெல்லாம் உங்க ஊர்ல வச்சுக்கிறேன். நானும் பிரசாத் யாதவ் அந்த பிள்ளையெல்லாம் முதல் மந்திரியா இருக்கு. ஆனா இங்க என்ன பண்ற பருப்பு வேறுலாம் அங்க வேகாது, தெரிஞ்சுக்கோ. இங்க எல்லாம் மிருகம் மாதிரி பண்றோம். துப்புறோம், ரோட்ல போற போது மூத்திரம் போறோம், எல்லாம் பண்றோம். இவ்வளவு நாகரீகம் வருது, மிருகமான வாழ்க்கை வாழணும். அதுதான் சொல்ற ராமன், உனக்கு எப்போ இது தகுந்தது இது தகாதது நீ தெரிஞ்சிட்டையோ நீ மனிதன். இது தெரியாத மனிதன் மிருகம். தக்கால் தகவிலார் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும். வள்ளுவர் தக்கார். நீ கோயில்ல இருக்கிற போர்ட பார்த்து தக்கார்லாம் படிக்காத, நீ தகுதி இல்லாதவன்னா தக்காரா வரலாம். தக்கார் தகவிலார். ஏன்னா நான் கவர்மெண்ட்ல வேலை பார்க்கிறேன், அதனால தைரியமா சொல்றேன். தக்கார் தகவிலார் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும். அதுதான் இங்க ராமர் சொல்ற. அவர் என்ன கேட்கிறார் ராமர்? நான் பிரசங்கத்துல சொன்னேன், கம்பராமாயணத்துல கஜேந்திர மோட்சத்தை விதவிதமா கம்பன் சொல்றாங்க. இப்ப ராமர் சொல்ற கஜேந்திர மோட்சம் யாருக்கு? வாலிக்கு. யானை ஆதி மூலமே கூப்பிட்டதே அது என்ன? விலங்கா?
எல்லா ஆணையுமா கூப்பிட்டதுங்கிற எதை கபீர் தாஸ் கேட்கிற ககாம் கஜேந்திர படத்தா வித்யா ராம பஜனத்தே முக்தி सीता राम भजनते मुक्ति सुनो सुनो सातो जी राजा राम करो जी यंत्र मंत्र नट पट से नहीं राम भजनते मुक्ति कगत कबीरा सुनु भाई साधु राम मिलतु गई भक्ति मंत्र तंत्र எல்லாம் ஒண்ணு வேணாம்டா ராமா ராமா சொல்லு ஞான கூட்டலே ஆதி மூலமே அது எந்த பள்ளிக்கூடத்துல படிச்சது ராமன் நம்ம பள்ளிக்கூடத்துல படிச்சுட்டு ஆதி மூலத்தை விட்டோம் எல்லா படிப்பையும் படிச்சோம் ஏமார் ஆப்பிள் சொல்லி தராத ஏமார் அர்ஜுனா சொல்லு பீமார் பீமா சொல்லு ஆப்பிள்னா வேண்டாம் ஆப்பிள் ஏபார் ஆப்பிள்னா பையன் பீபார் பீருமா ஆமா அதெல்லாம் வேண்டாம் நம்ம ஏபார் அர்ஜுனா சொல்லி கொடு தர்மத்தை புகட்டுங்க குழந்தைகளுக்கு பக்தியை ஊட்டு சொல்ற ராமர் மிருகமா வளர்க்காதே மிருகம் தான் சாப்பிடும் தூங்கும் எங்கேயோ இருக்கும் எப்படியோ இருக்கும் நாம அப்படி இருக்கலாமா நம்ம என்ன மிருகமா சொல்லு அப்புறம் கேட்கிற ராவண சீதையை தூக்கிட்டு போன போது ஜடாயு குறுக்க வந்து சண்டை போட்டாரே அவர் என்ன பட்சியா எல்லா பட்சியுமா வந்தது இந்த ஒரு பட்சி தானே வந்தது கேட்கிற உனக்கு எப்ப மனித தர்மம் இது மிருக தர்மம் இது தெரிவின்றையோ நீ மனிதன் இப்ப வாலியோட கெட்ட ரத்தம் எல்லாம் அந்த ராமபானம் உள்ள போய் ராமநாமா உள்ள போய் கெட்ட ரத்தம் எல்லாம் கீழே சிந்தி இப்ப ராமரை பார்த்து சொல்றான் நான் அயோக்கியன் ராமா நான் அயோக்கியன் சிறியன சிந்தியாதான் நான் அயோக்கியன் நான் ராவணன் தலையை தேய்ச்சி உங்ககிட்ட சீதையை ஒப்படைச்சிருக்கணும் இப்ப நீங்க உங்க எல்லாருக்கும் உள்ளத்துல இருக்கும் நாங்க பல தடவை சொல்லியாச்சு விளக்கம் நல்லா கேளு ஏன் மறைஞ்சிருந்து அடிச்சான்னு கேட்கற நீ அங்க ஏன் மறைஞ்சிருந்து அடிச்சா நீ போய் கேளு உங்க ஊர்ல போலீஸ் ஸ்டேஷன் இருந்தா போய் கேளு போலீஸ்காரனை கேளு எந்த போலீஸ்காரனாவது திருடனை நேர போய் நின்று பிடிச்சானா கேட்டு வரைய கேட்டு நாளைக்கு வழக்கு தட்டுமா சொல்லு சிஐடி நேர போறானா சிஐடி எப்படி போறான் யூனிஃபார்ம்ல போற கிறுக்கு மாதிரி போவான் தெரியுமா நீ உங்க ஊர்ல ரோட்ல பைத்திய நிக்கிறான்னு நினைக்காத அது சிஐடி தெரிஞ்சு போ விவரம் தெரியாம இருக்காது ஆமா போலீஸ்காரன் நேரம் வராம நான் சீடி திருட கொண்டு போவான் ஆமா நீங்க தெரிஞ்சுக்கோங்க திருட போலீஸ்காரன வேலை பார்க்கறது கஷ்டம் அவன் கவர்மெண்ட் அதிகாரிக்கு ஆர்டர் வாங்கினாலும் சுடலாம் திருட யாரையும் ஆர்டர் வாங்க வேண்டாம் சுட்டுக்குவோம் தெரிஞ்சுக்கோ திருட ஆர்டர் வாங்கணுமா அறுவாள் எடுத்து போட்டுருவான் தெரிஞ்சுக்கோ அதனால எப்படின்னு ராமர் மறைஞ்சிருந்து அடிக்காம ஏன் அடிக்க இந்த உலகத்துல தெரிஞ்சுக்கோங்க தவறு செய்தவனை விட தவறுக்கு உடந்தையாக இருந்தவனுக்கு தான் முதல் தண்டனை போய் கேட்டுட்டு வா உங்க ஊர்ல யார வேணாலும் போலீஸ்ல வக்கீல் நல்ல கேடு ஒருத்தர் நல்ல காரியம் பண்ணணும்னாலும் 10 பேர் தயவு வேணும் கெட்ட காரியம் பண்ணணும்னாலும் 10 பேர் தயவு வேணும் இப்ப திருச்சி கல்யாணராமன் இங்க வந்து உபன்யாசம் பண்றேன்னா ஒருத்தர் ஏற்பாடு பண்ணணும் ஒருத்தர் பேனர் போடணும் ஒருத்தர் மைக்கு வைக்கணும் ஒருத்தர் தங்க வச்சுக்கணும் சாப்பாடு போடணும் இவ்வளவு பேர் சேர்ந்தாதான் ராமாயணம் நடக்கும் நல்ல யோஜனை பண்ணுங்கோ வெளிநாட்டிலேருந்து ஒருத்தன் வந்து இங்க ஒரு பொம்பளைய கடத்தி போறான்னா
அப்ப இந்த ஊர்க்காரன் துணை இல்லாம பண்ண முடியுமா? முதல்ல அவருக்கு துணையா இருந்தது மாரீச்சன். மாறா வந்தா தற்கொலைப்பட, செல்ஃப் சூசைட் பாம். எதிர்த்தர் ஜடாயு. எதிர்க்க முடியாமல் இருந்தது கபந்தன், சபரி, அனுமார், சுக்ரீவன். நல்லா கேளுங்கோ. இதை இப்படித்தான் கடத்தி போனார். இப்ப நம்ம இருக்கிற இடம், சுக்ரீவன் இருக்கிற இடம், அந்த வெளிப்பக்கம் வாலி இருக்கிற இடம். இப்படி கடத்தி போறான். அவன் நகையெல்லாம் போட்டு போறான். இன்னைக்கு வாலி என்ன சொன்னா ராமரை பார்த்து, நீ என்னோட கூப்பிட்டு வச்சிருந்தேன்னா நான் ராவணனை சீதையை கொண்டு விடுவேன், விட்டுடுவான்னா. அனுமார் என்ன சொன்னார்? வாலி தன் வாழ்நாள ராவணனை கட்டி போட்டான். என்ன கவனிங்க. நீங்க எல்லாரும் ராத்திரி தூங்குறோம். நம்ம எப்படி தூங்குறது? பார்டர் செக்யூரிட்டி போர்ஸ் இருக்கா, துப்பாக்கி வச்சுட்டு எங்கேயோ இப்ப ஈரான்ல சண்டை நடக்கிறது. குண்டு தூக்கி இங்க போட்டான்னா என்னதுக்காது? குடும்பத்தோடு போக வேண்டியதுதான். நம்ம தூங்குறதுக்கு தூங்காம இருந்து பார்த்துக்கிறான். அதை விட கேளு, பிளேன்லாம் பறக்கிறது. எல்லா நாட்டு பிளேனும் வருது போகுது. எந்த பிளேன் எப்ப வரும், நம்ம பிளேன் எப்ப போகும், இந்த லிஸ்ட் பூரா பார்டர் செக்யூரிட்டி போர்ஸ் இருக்கும். தெரிஞ்சுக்கோ. கண்ட பிளேன் வந்துடாது. நீ உங்க ஊர் ரயில்வே ஸ்டேஷன் வழியா ட்ரெயின் போற, ட்ரெயின் போயிடுமா? எப்படி போவான்? ஸ்டேஷன் மாஸ்டர் சிக்னல் போட்டாதான். இல்லைன்னா அவுட்டர்ல நின்று கீங்கன்னு கத்த வேண்டியது. ஸ்டேஷன் மாஸ்டர் உள்ள விட்டாதான் ட்ரெயின் வரும். அவர் உத்தரவு தான் வருமா? சொல்லு. இப்ப ராவணன் கடத்திட்டு போறான். யார தாண்டின்னு வந்தா? வாலிய. இந்த வாலியோட வாழை கட்டி போட்டவன் தானே. இப்ப ராமத்தை என்ன சொல்றான்? என்னோட கூட்டு வச்சிருந்தேன்னா வாலியில சீதையை மீட்பேன்னு சொன்னாங்க. இப்ப ராவணன் கடத்தின்னு போற போதே, ஏண்டா இப்படி ஒரு பொம்பளைய கடத்திட்டு போற? இப்ப வாழை கட்டி போட்டவன் தானே. வாழை நீட்டி இழுத்து சீதையை விட்டுட்டு போன அன்னைக்கே தடுத்திருக்கலாம் முடியும். ஏன் தடுக்கல? தடுக்க முடியாது. ஏண்டா இவ்வளவு பொம்பளைய கடத்தி போறேன்னு இவன் கேட்டான்னா அவன் அங்க இருந்து பதில் சொல்லுவான், தலைவர் யோக்கியமா. ஏன்னா அவர் தமிழ் கொண்டாடி தூக்கி வச்சு சொல்லுதல் யாருக்கும் எளிய. உங்களுக்கு எல்லாம் தெரியாது, எனக்கு தெரியாது. ரொம்ப வயசுல பெரியவங்களுக்கு தான் தெரியும். தெரிஞ்ச கூட்டத்துல சொல்லாது. தமிழ்நாட்டில் அந்த நாள்ல ஒருத்தர் கண்ணன் விட்டு அடிச்சார். இந்த மாதிரி போன்லாம் இல்லாத காலம். அவளுக்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ரிப்போர்ட் போய் சிஐடி அவருக்கு டிரைவரா போனான். தெரிஞ்சு போங்க, வேலைக்காரனா வேலை செஞ்சான். இந்த முட்டாள் முதலாளி அவனை கூட்டின்னு போய் தான் கள்ள நோட்டு அடிக்கிற இடத்தெல்லாம் காமிச்சான். அவன் ரகசியமா போட்டோ எடுத்தான். எடுத்து ஹைகமாண்டுக்கு அனுப்பிச்சான். அவன் உத்தரவு கொடுத்தான், அரெஸ்ட் பண்ணு. ஒரு நாளைக்கு கரெக்டா காரை ஓட்டிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனோம். எங்கடா இங்க வரேன்னு முதலாளி, சீனாயே கீழே இறங்குடா, நான் சிஐடி நான் வந்து போனா டிரைவரா போனா. புரிஞ்சுதா? நீங்க வாலி அடிக்கிறதுக்கு இந்த காலத்துல ஒரு வாலிய பிடிச்சால எங்க இருந்தாங்க? என்ன சார் பேப்பர் தான் படிக்கிறது இல்லையா? காட்டுக்குள்ள இருந்தானே. இவ்வளவு பெரிய மியூசியம் வச்சுட்டு போக வேண்டியதானே. தேவாரம் பாடிட்டு போயிருக்கலாம்.
சுட்டுக்குவான். அவனோட டிரைவரை போய் தானே அமைக்கினா, ஏன் நேரம் போல இவாளெல்லாம் கேள்வி கேட்கறது. நாயெல்லாம் பட்டிமன்றத்துல கேட்கிறான் ராமன். ராமன் ஏன் நேரம் வரல தெரிஞ்சுக்கோ. யாக பிரம்மம் அருமையா விளக்கம் கொடுத்த. ராவணனை கூட இன்று போய் நாளை வாங்க. ஏன்னா அனுமார் சொல்லிட்டார், அவன் சீதையை அடையல, இந்த வாலி அடைஞ்சான் உமைய. இந்த வாலி ராவணன் தூக்கி போறதுக்கு உடந்தை. அதனால்தான் தவறு செய்த ராவணனை கூட இன்று போய் நாளை வானா ராமன். தவறுக்கு உடந்தையா இருந்த வாலிக்கு சுட்ட செய்தான். கண்டதும் சுட உத்தரம். அவனுக்கு ஆமா முதல்ல சூட்டட் செய்தார்கள். அது யார் கொடுத்தா இவனுக்கு? பரதன். அவன் தான் ஆட்சி கொடுக்கும். யாரெல்லாம் அக்கிரமம் பண்ணாலும் சுட்டு பொசுக்கு. புரிஞ்சது அவனுக்கு. யாக பிரம்மம் அருமையா விளக்க கொடுத்த. ராமன் மறைஞ்சிருந்து அடிச்சது. ஏ ராமா, இரண்யன்டேந்து பிரகலாதனை காப்பாத்துறதுக்கு தூண்ல ஒளிஞ்சிட்டு இருந்த, வாலிட்டேந்து சுக்ரீவனை காப்பாத்துறதுக்கு பனைமரத்துக்கு பின்னால ஒளிஞ்சிட்டு இருந்தடாமா, என்னை காப்பாத்த எங்க ஒளிஞ்சிட்டு இருக்கேன்னு கேட்டான். இதத்தான் தியாக குடும்பம் கேட்கிறார். எந்தூ தாக்கி நன்னோட கிட்ட கூவேண்ட ராமா கேட்கிற. அதுதான் ஆண்டாள் சொல்றான், குறை ஒன்றும் இல்லை, நீ எங்க வேணாலும் இரு. அதுதான் ராஜாஜி எழுதின. திரையின் நிற்கின்றாய் கண்ணா, உன்னை மறையோதும் ஞானியர் மட்டுமே காண்பார், என்றாலும் எனக்கொன்றும் குறையில்லை கண்ணா. நீ எங்க வேணாலும் இரு, எனக்கு கிருபை பண்ணு. சரி, உங்களை ஒரு கேள்வி கேட்கிறேன். நீங்க எல்லாரும் உட்கார்ந்து கேளு. யாரு நேரடியா காரியத்தை சாதிக்கிறது? எனக்கு பதில் சொல்லுங்க. நான் தெரிஞ்சுக்கிறேன். பையனுக்கு காலேஜ்ல பையனுக்கு சீட்டு வாங்கணும்னா யாரையாவது ஒருத்தர் ரகசியமா பார்த்து சீட்டு வாங்கிட்டு வரீங்க. வாங்கிட்டு வந்துட்டு என்ன சொல்லுது பக்கத்துல உள்ள என்ன சார் சொல்லுங்க? அதுவா வந்தது. நீ ரகசியமா போய் ஒருத்தரை பார்த்து வாங்கினது சொன்னிய நீ சொல்லு. ஒண்ணுக்குள்ள ட்ரெயின்ல பர்த் போடணும்னா ஆளை பிடிக்கிற வெயிட்டிங் லிஸ்டுக்கு சொல்லிட்டு அலையிறியா நீ? சொல்லு. நான் ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் என் பொண்ணை சேர்க்கறதுக்கு போறது தெரியுமா? அவன் ரொம்ப என்னோட பொண்ணு எங்கிருந்து என்ன விழுந்து கும்பிட்டு வரவேற்கான். நீங்க என்ன வந்து பொண்ணு அம்மா அனுப்பிச்சா போறாத, நான் சீட்டு தருவேன். அதனால என்ன, நான் பெருத்திருக்கே வந்தேன். சீட்டை கொடுத்துட்டு திருப்பி விழுந்து கும்பிட்டு என்னன்னு அடுத்த வருஷம் யாருக்கும் சிபாரிசுக்கு வந்துடாதீங்க. நீ உன்னோட வச்சுக்கோ. எனக்கு ரயில்வேல டிபார்ட்மெண்ட்ல திருநெல்வேலி, மதுரை, திருச்சி எல்லா ஊர்லயும் ஆண்டிருக்காங்க பர்த் போடுறது தெரியுமா? இப்ப நான் குருவாயூர் எக்ஸ்பிரஸ்ல தான் போகிறேன். மத்தியானம் 2 மணிக்கு வருது. அதுல எனக்கு மிடில் பர்த், அப்பர் பர்த் டிக்கெட் உறுதி. இப்ப எனக்கு நோயல் வேணும் தெரியுமா? எனக்கு ஆள் வேணும் தெரியுமா? மதுரையில நாளைக்கு தான் போன் பண்ணுவேன். இந்த டியூட்டிக்கு வர டிடிஆர் ஒரு அம்முக்கு சொல்லும், திருச்சி கல்யாணம் வரேன். அப்போ யாரோ ஒருத்தர் பிடிச்சுதானே மறைமுகமா நடக்கிறது இல்லை. மதுரையில சனி பயிற்சி ஒரு தடவை இந்த மாதிரி சனி பயிற்சியானவன் நலச்சரித்திரம் சொல்லிட்டு ட்ரெயினுக்கு வரணும்.
வெயிட்டிங் லிஸ்ட் தெரியுமா? டிக்கெட் எனக்கு போடுறவராலே போட முடியுது பத்து அன்னைக்கு அவ்வளவு கூட்டம். அந்த டிவிஷன்ல ரயில்வே மேனேஜர் கேட்கிறேன், யாருக்கு ட்ரை பண்றது? திருச்சி கல்யாணம் சாயந்தரம் நானும் நினைச்சிருக்கேன்னு கேட்க போறேன். அவருக்கு பத்து போட முடியல. பாண்டியன்ல நெல்லையில இல்ல, என்ன பண்றது அப்படின்னு அதிகாரி கேட்கிறான். மேலதிகாரி, இந்த மேலதிகாரி சொல்றான், இந்த பொதிகை எக்ஸ்பிரஸ் வருது பாரு, கும்பூர் வண்டி, அதுல மதுரையில 3 டயர் ஏசியில ஒரு கோச்சை கடைசியில சேர்ந்து இவர் நம்பர் முதல்ல போடணும். போட்டா 60 பேருக்கு பர்த் கிளியர் ஆச்சு. என் தொண்டன் என்னை ஏற்றி விட வந்தான். எந்த புண்ணியம் வரான்னு தெரியல, கோச்சு சேர்ந்திருக்கான். என் தொண்டன் கும்பிடு. அப்ப ஆளை தானே பிடிச்ச மறைமுகமா இப்போ ஊட்டி சொல்றேன், வேறெல்லாம் சொல்லாம சொல்றேன். ஆமா, இப்ப நாளைக்கு நீ வந்து எனக்கு ஏதாவது பண்ணி கொடுன்னு கேட்டேன்னு வச்சுக்கோ, முடியாது. ஆமா, ஏன்னா அவ சொல்லியிருக்கா அப்படின்னு சொல்லாதே. தெரிஞ்சுக்கோ, எல்லாரும் மறைமுகமா தான் காரியத்தை சாதிக்கும். புரிஞ்சது அவனுக்கு? இப்ப வாலி மார்புல ராமநாமா போய் தைச்சது, அவன் உடம்பு பூரா அந்த பிளட் பூரா ராமநாமா பரவித்து கெட்ட ரத்தம் பூரா கீழே சிந்தித்து, இப்போ இந்த ராமநாமா போய் வாலிய சுத்தம் பண்ணிடுத்து. தெரியுமா அவனுக்கு? இப்ப வாலி ராமனை பார்த்து சொல்றான், நான் அயோக்கியன், உயிர் போற போது ராமநாமா சொன்னேன், நான் அயோக்கியன். இப்ப ஒத்துக்கிறான் உண்மையை. இப்ப யாரு வாலி? வாலி இப்ப யாரு? பரிசுத்தப்படுத்தப்பட்ட ஆவி. எங்கேயோ போயிட்டேன் பாருங்க. இந்த பரிசுத்தம் அடைக்கலம்னா நம்ம வார்த்தை, நம்ம வார்த்தை எடுத்து நம்மளே வேலை கட்டலாம். கம்பராமாயணம் படி விபீஷணன் அடைக்கலம் படலம், சரணாகதி. சரணாகதி தமிழ் அடைக்கலம். புரியல? இங்க ஒரு பையன் ஸ்ரீவைகுண்டத்துல பேர் வச்சிருக்கா, நம்ம இந்து மதத்தை சேர்ந்த அடைக்கலம். எல்லாரும் கேட்டா அவனை போய் என்ன அடைக்கலம் வச்சிருக்கோ, நம்ம பதவியா தெரிஞ்சுக்கிறேன், நம்ம கதைகள் அப்படின்ட்டான். தெரியுமா அவனுக்கு? தெரிஞ்சுக்கோ, பரிசுத்தம் நம்ம பார்த்த பரிசுத்தப்படுத்தப்பட்ட ஆவி. சொல்றேன் தெரியுமா? செல்போன் சைலண்ட போட்டு இடைஞ்சல் பண்ற பத்தியா? செல்போன்ல சைலண்ட போடு. நான் சொல்றேன், எங்க போனாலும் ஃபாலோ பண்ணு. ஒரு கோயில் கும்பாபிஷேகம் பண்ணாலே ராமாயணம் ஒலிக்கணும். இப்ப இந்த கோயில கும்பாபிஷேகம் பண்ணால ராமாயணம் நடந்ததா? இப்பதான் நடக்குது. தெரிஞ்சுக்கோ. ஆமா, பகவான் நாமாவை சொல்லுங்கோ, ராமநாமாவை சொல்லு, ராமநாமாவை கேளு, அப்பதான் நீ சுத்தமாவ. சுத்தமாக மாட்டேன். நம்ம எல்லாரும் தப்பு பண்றோம் சார். நம்ம யாரும் நல்லவன்னு சொல்லாத. நம்ம எல்லாரும் வாலி, ராவணன், கும்பகர்ணன், இந்த பொட்டிதான் எல்லாரும் அக்கிரமம் பண்றோம். ஒத்துக்கோ பகவான். அவன் திருமணி எப்படி? சரணம் உள்ளே நம் பத்ராஜல ராமதாசன், நீ திவ்ய சரணம் உள்ளே நம் பாபு கண்ணேனு பத்ராஜல ராம ராமதாசுட தாசுட தாசுட திவ்ய சரணம் உள்ளே நம் நீ திவ்ய சரணம் உள்ளே நம். கேட்டா தப்பு பண்ணிட்டு சரணாகதியானா பகவான் ஏத்துப்பாங்க. ஏத்துப்பா, தப்ப உணர், அப்பதான் நீ திருப்பி பண்ண மாட்டேன். பகவான் நாம சொல்லுங்கோ, பகவான் நாம கேளு. ஆமா, பகவான் நாம படியுங்கோ. குழந்தைங்களுக்கு பக்தியை ஊட்டு.
ஸ்கூலுக்கு போற போது ஹரே ராமா சொல்ல சொல்லு, மத்தவன சொல்ல சொல்லு, அப்புறமா சாப்பாடு போகணும், படிக்க சொல்லு. பாட புஸ்தகத்தை திணிக்கிற மாதிரி பக்தியை திணிங்கோ. ஆமா, குல தெய்வத்தை கும்பிடு, இஷ்ட தெய்வத்தை கும்பிடு, கோவிலுக்கு போ. எத்தனை கோயில் இருக்கு, இங்க சிவன் கோயில் இருக்கு, அங்க பெருமாள் கோயில் இருக்கு, இந்த அங்க அனுமார் கோயில் இருக்கு. 7 நாள் நீ இருக்கிற கோயில் எல்லாம் போனான்னு 7 நாள் பத்தாது. இங்க தென்காசியில கோயில் இருக்கு, போயிட்டு வா. பகவான் கோயிலுக்கு குடும்பத்தோட போ, குலதெய்வத்துக்கு போ. உன் குலதெய்வம் எங்க இருக்கோ போ. அதெல்லாம் பக்தி செலுத்தாதனால மாறி தப்பண்ணா. சுக்ரீவன் ராமனை வணங்கினா சௌக்கியம் கிடைச்சு. இப்ப என்ன கேளுங்க, கெட்டழுத்தம் போயிட்டு வாலி சுக்ரீவனை கூப்பிட்டா, அழாதே. வாலிய சுக்ரீவன் ராமத்தை ஒப்படைச்சான். சுக்ரீவனை வாலி என்ன சொல்லி ஒப்படைச்சான் தெரியுமா? உன் தம்பியா ஏத்துக்கோ, நாளைக்கு அவன் ஏதாவது தப்பு பண்ணினான்னா என் மேல பிராணம் போட்டா மாதிரி இவன் மேல போட்டாதே. எந்த சுக்ரீவனை கொல்லுவேன் நானோ அவனை இப்ப கொல்லாதேங்கிற காரணம் என்ன? ராமநாமன். புரிஞ்சுதா உங்களுக்கு? அதோட இல்ல, அனுமார கூப்பிட்டான், அனுமார பிடிச்சு ராமத்தை ஒப்படைச்சான். ராமா, இவனை உன் கையில இருக்கிற பானமா நினை. ஏன்னா பானத்தை அனுபவிச்சது இப்ப அவன் தான். சீதையை தேடுறதுக்கு இவன் ஒருத்தன் போதும். ஏன் இப்படி சொல்றான் பாருங்க, மனிதையை தேடி கோடி கொண்டு கொடுப்பான். சுக்ரீவனை கூப்பிட்டு சொல்றான், சுக்ரீவா, அடிக்கிற ஆட்சிக்காக ராமனோட சேராதே. அவன் அழிவில்லாத மோட்சத்தை தருபவன். நிற்கின்ற செல்வம், அழியாத செல்வம் நமக்கு பகவான் தான். அவனையே கொடுப்பான். அததான் உங்களுக்கு சொல்றேன், தயவு செஞ்சு அல்பமா போய் பிரதட்சணம் பண்ணி ராமத்தை எனக்கு இதை கொடு அதை கொடுன்னு கேட்காதீங்க. அதுக்கு விளக்கம் இருக்கு, நாளைக்கு இன்னைக்கு இப்போ மேலோட்டமா சொல்றேன். ராமனே கழுங்கோ, நம்மளோட இருக்கணும். ராமனே இருந்துட்டான்னா அப்புறம் மற்றதெல்லாம் தானே வருவேன் சொல்லு. பகவான் நாமா சொல்லு, பகவான் இடத்திலேயே இரு. ராமநாமாவை சொல்லுங்கோ எல்லாரும். நம்ம வாயில எப்பவுமே பகவான் நாம வரணும் சார், வேற பேச்சே வேணாம் சார். மற்ற நம் காமங்கள் மாற்றிடும் ஆண்டாண்டாச்சு, வேண்டவே வேண்டாம். மனத்துக்கு இனியானை பாடவும் நீ வாய்த்திருக்க. நமக்கு பிரியமானவன் ராமன். வருங்கோ, எங்கெல்லாமோ சண்டை நடக்கிறது, அது நடக்கிறது. இன்னைக்கு திருப்தியா நிம்மதியா இருக்கிற நாடு நம்ம இந்தியா தான். தெரிஞ்சுக்கோங்க. காரணம் என்ன? பக்தி. இது புனிதமான பூமி. எந்த மதத்துக்காரனும் இருக்கிறோம், ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை இல்லாம இருக்கு. இவ்வளவு மதம், இவ்வளவு மொழி, இவ்வளவு மாநிலம் சண்டை போடாம இருக்கும். காரணம் என்ன? பக்தி. நம்ம எல்லாரையும் ஒன்று சேர்ப்பது என்ன? பக்தி. 2 பக்தி, தெய்வ பக்தி, தேச பக்தி. இத புகுட்டினவன் தான் பாரதி. தெய்வ பக்தியையும் தேச பக்தியையும் புகுத்தினவன் எட்டயபுரத்து சிங்கம். அவன் தான் புகுத்தினான். தெரிந்து கொள்ளுங்கள், பக்தியை புகுத்துங்கள், தேச பக்தியையும் தெய்வ பக்தியையும் புகுத்துங்கள். அப்போதுதான் நம்ம இடத்துல ஒற்றுமை வரும். நம்ம ஒற்றுமையா இருக்கணும். நாம ஒருத்தருக்கு சண்டையே போட வேண்டாம். பயம் பாருங்க, இப்படி அமைதியா இருக்கிற ஊர்லயே அங்க குழந்தை பொண்ணை கொலை பண்ணான், கற்பழிச்சான், அங்க உதவி பண்ணான்னு பேப்பர்ல வருது. நமக்கு அப்படியே உடம்பெல்லாம் நடுங்கிறது. நிஜமாலுமே நான் இப்போ பேப்பரே பார்க்கறது இல்லை, நியூஸ் கேட்கறது இல்லை. எந்த பேப்பர் எடுத்தாலும் இந்த பொம்பளைய கற்பழிச்சான், அவளை கற்பழிச்சான், கொலை பண்ணான், கொள்ளையடிச்சான். இப்படி நம்ம தமிழ்நாடு அமைதியா இருந்த நாட்டுல இப்படி பரவிருக்கு இந்த கலாச்சாரம். என்ன இந்த பணத்துக்காகவும் இந்த காமத்துக்காகவும் என்னத்துக்கு இப்படி இருக்கா? அன்னைக்கு ஒரு ராவணன் ஒரு வாலி இருந்ததே தாங்க முடியல. இன்னைக்கு பயமா இருக்கு. தெருவா
ஏதாவது கஷ்டம் வந்துடுமோன்னு பயமா இருக்கு. இதெல்லாம் போன்ல பாக்குற போது நமக்கு பயமா இருக்கு. நம்மளையும் போலீஸ்காரன் கூட்டின்னு போயிடுவோம். அது பகவான் நாம சொல்லுங்கோ தயவு பண்ணி. ஆமா, வேறு நமக்கு தேவையில்லை. ராமா 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 என்று நாமம் சொல்லி பாடணும். நாமம் சொல்லி பாடணும். நாமம் சொல்ல வாராவிட்டால் நல்லவரோடு சேரணும். நாமம் சொல்ல